நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது துண்டு பீடி பாட்காஸ்ட். வழங்குவோர் ஆர்த்தர் மோர்கன் மற்றும் லீவாய் அக்கர்மேன். இணைந்து வழங்குவோர் பூமர்கள் முற்பணி மன்றம் மற்றும் நவீன் அவார்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி சொல்லிடுறேன். அது என்னென்னா, இந்த எபிசோட் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது பெருசாக அவுட் ஆஃப் டாபிக் போகல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் எடிட் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது ஏகப்பட்ட அவுட் ஆஃப் டாபிக் இருக்குது, டாப்பிக்குள்ளேயே ரொம்ப கம்மியாக தான் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த எபிசோடை ஒரு ஜென்ரலாக டிஸ்கஷன் பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு நம்ம விசியில் அதை பண்ணுறோம்ல டிஸ்கார்டில், அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் டாபிக் மாதிரி எடுத்துக்காங்க. அரல்ஸ் இதை ஒரு போன சீசனில் போட்ட மாதிரி ஒரு ஃபில்லர் எபிசோடாக எடுத்துக்காங்க. இந்த சீசனில் இதுக்கப்புறம் ஒரு ஃபில்லர் எபிசோடு வராது. ஸோ கன்சிடர் திஸ் அஸ் அ ஃபில்லர். அதுதான் சொல்லிடலான்னு நினச்சேன். இந்த எபிசோடு ஃபுல்லாக கேட்டுட்டு அப்புறம் ஏன்டா அவுட் ஆஃப் டாபிக் போகிறீங்க நீங்கள் திட்டுறதுக்குள்ளே நானே ஆஜராகிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆடியோவை சின்ன ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ ஓகே, நீங்கள் கேட்க முடிஞ்சாலும் கேளுங்க. இந்த ஃபீட்பேக் சொன்னீங்கன்னா நாங்கள் எடுத்துக்கிறோம் எப்படி இருந்தாலும். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, எபிசோடை என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம நம்ம பாட்காஸ்ட்டை ரேட் பண்ணி விட்டு போங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் அண்ட் வெல்கம் டு துண்டு பீடி பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேச போறோம்னா, எக்ஸ்ட்ரோவர்ட் வர்சஸ் இன்ட்ரோவர்ட் பேச போறோம். இன்னைக்கு நம்ம கூட யார் யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்த்தர் மோகன். என்ன மோகன்? ஆர்த்தர் மோகன். அதாவது உன்னை இன்ட்ரோ கொடுறான்னா சரி பெருசா கொடுப்பான் போல, அப்படின்னா வணக்கம் அண்ட் வெல்கம் டுன்னு சொல்லிட்டு மோகன்ங்கிற. இத்தனை நாள் எதுக்கு? போன எபிசோடு இவ்வளவு பெரிய எபிசோடு பண்ணோமே, வரல. மோகன் ஜி. சை, இதை விட அசிங்கம் எனக்கு எதுவுமே இல்லடா. அதாவது ஆர்த்தர் மோகன். டேய் போதுடா, இருடா கொஞ்சம். சரிங்க, இன்னொரு ஆள் இருக்காங்க. இல்ல இரு, நான் சொல்லி முடிச்சோன்னா இன்ட்ரோ கொடுத்துக்கலாம். இரு ஒரு நிமிஷம். அதாவது இத்தனை எபிசோடு வரலையே, நடுவுல ஒரு எபிசோடு வரல, அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்போம், அடுத்த எபிசோட்ல வருவோம்னு சொல்றது அதெல்லாம் கிடையாது. எடுத்தோடனே இவர் வந்திருக்காரு அவர் வந்திருக்காருன்னு ஓடி போயிடுறது, என்ன மாட்டி விட்டுட்டு. சார் மன்னிப்பு எதுக்கு சார் கேட்கணும்? நான் தான் சொல்லிட்டேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு வேற பாட்காஸ்ட் ஓபன் பண்ணலான் இருக்கேன். வேற கட்சி இது திமுகவிலிருந்து பிரிந்து அதிமுக. நானும் ஆசிராமாவும் சேர்ந்து ஆரம்பிக்க போறோம். ஆசிராமா இதை கேட்காத வரைக்கும் நல்லது. சரி, அடுத்த கெஸ்ட் இன்வைட் பண்ணி. அடுத்து நம்ம ஏஓடில இருந்து சாசா இங்க வந்திருக்காங்க. ஹாய் சாசா. ஹாய். இவங்க இதான் சொல்ற முத வார்த்தை, கடைசியா போகும்போது பாயின்பாங்க. இது நம்ம புளுத்தி குழந்தை ஹாய் பாய் அப்படின்னு பாருங்க, அந்த மாதிரி. அது மாதிரிதான் சும்மா செட் ப்ராப்பர்ட்டியா நம்ம யூஸ் பண்றதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கோம். செட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றதுக்காக. இல்ல இன்னைக்கு கண்டென்ட் நிறைய வச்சிருக்காங்க, பேசணும். சரி, பேசிதானே ஆகணும். சரிடா, இப்போ இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, பேச போறோம். என் ஃப்ரெண்டு சார் அன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட் எல்லாம் கேட்டுட்டு சொன்னான், ஏண்டா நீங்க எதை பத்தி பேசினாலும் ஏதாவது பூப்பு கண்டென்ட் பீ கண்டென்ட் பேசுறீங்க, எதை பத்தி பேசினாலும் உள்ள விட்டுறீங்க, துண்டு பீடி பாட்காஸ்ட்னு வைக்கிறதுக்கு பதிலா துண்டு பீ பாட்காஸ்ட்னு வச்சுக்கங்கடா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. எமோஷனல் டேமேஜ். இந்த சின்ன குதியானா இருக்கும்போது நான்லாம் சார், இப்பயும் அப்படிதான். இந்த பசங்க சண்டை போட்டாங்கன்னா நான் அப்படி பண்ணதில்ல, ஆனா என் ஃப்ரெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. ஏன் கூட சண்டை போட்டு வீட்டுக்கு போயிட்டு ஸ்டேட்டஸ் போடுவானுங்க, உலகமே இப்படிதான், யாரையுமே நம்ப கூடாது, இல்ல அந்த மாதிரி இருந்தாலே அதே சண்டை போட்டு ஸ்பேம் பண்ணிக்கிட்டு இருக்காரு மூவி ஆலோசகர்ல. உண்மையிலே ரொம்ப எனக்கு கஷ்டமா இருந்தது, அதனால நான் போட்டேன். நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நினைச்சு கூட பாக்கல அப்படிங்கறது போட்டேன். ஆனா என் கூட இருக்கவங்களுக்கு எல்லாம் என் ஸ்டோரியே புரிய மாட்டேங்கிறா. நான் எவ்வளவு அதான் மனசு கஷ்டத்தோட கேன்சர் இஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கிங் பேட் டெம்ப்ளேட் எல்லாம் போட்டாலும் என்னடா நம்ம எழுதிருக்க ஒண்ணுமே புரியல. உனக்கு கேன்சரான்னு கேக்குறாங்க, என்ன பண்றது? அதாவது இப்போ லொடலொடன்னு பேசணும்னு வச்சுக்கேன், அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த பாட்காஸ்ட் போயிடுவானுங்க. நம்மளோட இப்போ வர எபிசோட்லாம் நல்லா போட்டுட்டு இருக்காங்க. இவன் இந்த செவ்வாழை டாக்ஸ்ல இருந்து அவன் பாட்டா வாரம் எபிசோடு போடுறான். கேட்டா அன்னைக்கு நான் நேர்ல பாக்குறப்ப சொல்றான், டேய் என்கிட்ட அடுத்த வாரம் போறதுக்கு எபிசோடே இல்லடா அப்படிங்கிறான். டேய் எனக்கு 2 வாரத்துக்கு எபிசோட் கிடையாது. மதன் கௌரியாக உணர்கிறார் செவ்வாழை டாக்ஸ். ஸ்ட்ரைட் டு பாட்காஸ்ட் கண்டென்ட் குள்ள பேசலாம். ஸ்ட்ரைட் டு பாட்காஸ்ட்னா இல்ல, அரை நேரமா பேசிட்டு இருக்கோம் இங்க ஆரம்பிச்சு. எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு தெரியல. சரி சார், ஆரம்பி. நீங்க என்ன சார், நீங்க என்ன ஆளுங்க?
நான் என்ன ஆளுங்க அப்படின்னா வந்து நான் வந்து ஒரு பயங்கரமான இன்ட்ரோவர்ட்ரா. எவன்ட்டையும் பேச பயந்துகிட்டு, ஃப்ரெண்டு பிடிக்க பயந்துகிட்டு, அமைதியாவே ரூமுக்குள்ள இருட்டுக்குள்ள உட்காந்து அனிமி பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு லூசு. இந்த அனிமின்ற வார்த்தையெல்லாம் இப்ப நீங்க இதான் சொல்லிட போறேன். இந்த ஆளுங்க இந்த ஆள் அன்னைக்கு நான் ஒன் பீஸ் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் ஸ்டார்டிங்ல சொல்லும்போது நான் பொம்மைகளோடலாம் வாழ விரும்பலடா, நான் மனிதர்களோட வாழலான்ட்டு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்ன ஆளு இப்ப நருட்டோ பார்த்துட்டு ஸ்பேம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னமோ தன்னை ஒரு அனிமி புளுத்தியாக வெளியில அப்படி காமிச்சுக்கிறாரு. இதெல்லாம் இல்ல என்ன அப்படிலாம் இல்ல நேர்களே. நான் வந்து முன்னில இருந்தே எனக்கு அனிமி பிடிக்கும். சும்மா சொன்னேன் வந்துட்டேன், மனிதர்களோட வாழ விரும்புறேன் கொஞ்ச நாள் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு சில விஷயம் புரிஞ்சுது. அனிமிங்கிறது மனிதர்களை விட நல்லா இருக்கு, மனிதர்கள்ட்ட பேசுறதோட இந்த அனிமியோட கனெக்ட் பண்ணிக்கிறது நல்லா இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். சரிங்க சார். அதாவது இதே கேள்வி நான் திருப்பி கேட்டேன். அதான் சார், இன்ட்ரோவர்ட் மட்டும் தான் அனிமி பார்க்கணும், வீட்டுல உட்காரணும் அப்படின்றதுல எல்லாருமே அனிமி பார்ப்பானுங்க. அதாவது சில பேர் இருக்கிறானுங்கடா, சும்மா நான் வந்து பல்க் பண்றேன்னு ஸ்னாப் ஒண்ணு போவானுங்க. தின்னு நான் சொல்றேன் கேளு. இவன் வந்து இவன்லாம் வந்து போய் இவன் வந்து ஃபிட்னஸ் அட்வைஸ் கொடுக்கலாமா? போய் பரோட்டா திங்கிறது, மைதா மாவு ஃபுல்லா திங்கிறது, தந்தூரி சிக்கன் திங்கிறது, எப்ப பார்த்தாலும் தின்னு போட்டோ போட்டு கேட்டா பல்க்குங்கிறான். ஆனா வந்து இதுல போய் பார்த்தா ஸ்டோரி போடுறான் எல்லாரும் அட்வைஸ் கொடுத்து. நீ அட்வைஸ் கொடுக்கலாமா? நீ என்ன பேசலாமாடா? சரிங்க சார். சார் பல்கிங்னா நான் போய் சர்ச் பண்ணி பாருங்க சார். உங்களுக்கு எனக்கு யாரா நீ? சரி, நீங்க இன்ட்ரோவர்ட். சரி சாசா, நீங்க என்ன ஆளுங்க? நான் வந்து இன்ட்ரோவர்ட். ஆனா ஆத்தர் அளவுக்கு இல்ல, கொஞ்சம் மாறிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா. ஓகே. அதாவது இன்ட்ரோவர்ட்டா இருந்துகிட்டு எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாற ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது. நான் ட்ரை பண்ணி நிறைய தடவை தோத்து போயிருக்கேன். அதெல்லாம் வந்து பின்னாடி சொல்றேன். நான் எதனால இன்னும் இன்ட்ரோவர்ட்டாவே சுத்திட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய கதை இருக்கு. நீங்க சொல்லுங்க லீவாய். நீங்க வந்து எப்படி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க? இன்ட்ரோவர்ட்டா ஏமாத்துறீங்களா, எக்ஸ்ட்ரோவர்ட்டா ஏமாத்துறீங்களா? நான் வந்து முரட்டு எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருந்தேன் ப்ரோ. எங்கள் ஊரில் நான் இருந்த பொழுதெல்லாம் முரட்டு எக்ஸ்ட்ரோவர்ட். அதுக்கு எப்படி உதாரணங்களோட சொல்ல வேண்டும் என்றால், அதாவது இல்ல சுத்த தமிழ்லாம் புளுத்த வேணா, நீ நார்மலா உதாரணத்தோட சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க ஊர்ல திருவிழா நடக்கும். திருவிழா நடந்தா ஒவ்வொரு தெருவுலையும் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி அவங்க தனியா எடுத்து வைப்பாங்க, பூத்தட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. எல்லாரும் அவங்க தெருவில் நடத்துவாங்க காசு போட்டு பிரம்மாண்டமா. நான் வந்துட்டு ஒரு 6 தெருவுக்கு காசு கொடுப்பேன். அப்ப பாத்துக்கோங்க எவ்வளோ பேருகிட்ட நான் எவ்வளோ எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருந்திருப்பேன் அப்படின்ட்டு. அந்த டைம்ல பிச்சை எடுத்து கொடுப்பேன். ஆமா, பிச்சை எடுத்து கொடுப்பேன், காசு கொடுப்பேன் சார். சார் கதையே கேளுங்க சார். ஆல்மோஸ்ட் வந்துட்டு எனக்கு அந்த ஊரே தெரியும் சார், எல்லாத்தையுமே தெரியும் ஓரளவுக்கு. அப்படி இருந்த ஆளு இப்ப புளோரிடாவுக்கு சென்று இன்ட்ரோவர்ட்டாக மாறி இப்ப ட்ரைங் டு பி திருப்பி அந்த எக்ஸ்ட்ரோவர்ட்டால வெளியில எடுக்கிறேன். இப்ப நீ வந்து புளோரிடால இருந்தப்போ இன்ட்ரோவர்ட்னு சொன்னல. ஆமா சார். நான் வந்து இப்போ கேட்கறவங்கள்ட்ட ஒரு கேள்வி, அதாவது பாட்காஸ்ட் கேட்கறவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். எவனாவது ஒரு இன்ட்ரோவர்ட் வந்து ட்ரிபிள்ஸ் படத்துக்கு போய் இதுல ரிவ்யூ எல்லாம் கொடுப்பானா புளோரிடால? சார் உங்க ஃப்ரெண்ட் சரௌண்டிங்ஸ்ல நீங்க என்ன இன்ட்ரோவர்ட்டா இருக்க போறீங்களா என்ன? அவன் போயிட்டு திமிரா போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் எவனாவது மொத்த மைக்க பிடிச்சி பேசுவானா? ஒரு இன்ட்ரோவர்ட். அதான் சார், அந்த டைம்ல என்னோட பழைய எக்ஸ்ட்ரோவர்ட்டான அந்த ஆளு வெளியில வரான். அந்த பழைய எக்ஸ்ட்ரோவர்ட் லீவை வெளியில வந்துட்டு அப்படி எட்டி பார்த்துட்டு போறான். இங்க யாருக்குமே தெரியாது நான் ஒரு மூவி ரிவ்யூவர்ன்ட்டு. வேணா அதெல்லாம் ரிவீல் பண்ண வேணாம். மார்ட்டின் சக்கரவர்த்தி விஷயத்தை வந்து நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். நல்ல வேலை அவனும் கண்டுபிடிக்காம இருக்கான். நல்ல வேலை அவன் கண்டுபிடிக்க போறான், அவன் வேலையை பார்க்கவே டைம் இல்ல. அதுதான், அவன் வேலையை பார்க்க அவனுக்கு நேரம் இல்ல. நம்ம தான் அரசியல் கண்டென்ட் பேசியிருந்தாலும் நம்ம அடிக்க வருவானுங்க. அதாவது இந்த விஷயத்த டாபிக்குள்ள மறுபடியும் அவுட் ஆஃப் டாபிக் போறேன்னு நினைக்க வேணாம். அதாவது போன எபிசோட் போட்டிருக்கேன்ல சிவா சினிமேட்டிக் யூனிவர்ஸ், அது வந்து டாப் 10ல வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துருச்சு. இப்போ அதான் அதிக லெசன்ஸ் இது வரைக்கும் நம்ம கிட்ட. ஓகேவா? அது வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருக்கானுங்க. தெரியுது லீவைன்ற கேரக்டர் இல்லாட்டி துண்டு பீடி பாட்காஸ்ட் எப்பயோ நல்லா இருக்கும். இந்த விஷயம் நான் யோசிக்கவே இல்ல. சரி அப்படியே லெஃப்ட் ஆகிக்கேன், நான் பேசிக்கிறேன். சிரிப்பு வருதுடா. அதாவது என்ன சொல்லுவாங்க, அதுக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் நிறைய வந்துச்சு. நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னானுங்க. சில பேர் வந்து ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி அந்த படத்தை திட்டிக்கிட்டே ஏன் ப்ரோ இப்படி
பார்க்கணும் அவ்வளவு கஷ்டப்பட்டு, என்ன ஒரு ரீசன் அதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து சரவணா அண்ணாச்சி சொல்ற மாதிரி வெற்றிக்கு தாங்கிற மாதிரி வன்மத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிட்டேன். அதுல ஒருத்தன் வந்தான், நீ எப்படி என் தலைய பேசுன, என் தலைய பத்தி நீ பேசுறதுக்கு உனக்கு அருகதை என்ன, அஜித் சாருன்னு தானே நீ சொல்லணும், எப்படி அஜித்ன்னு சொன்ன அப்படிங்கிறான். டேய் இன்னுமாடா இதெல்லாம் நமுத்து போகாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அத இந்த விஷயத்த நீங்க மட்டும் இளைய தளபதி விஜய் அண்ணா அப்படின்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. டேய் அவனெல்லாம் நான் சொல்றதே இல்லடா இப்பலாம். அவன் வந்து என்னைக்கு வம்சியோட படம் கமிட் ஆனானோ அன்னைக்கு அவனுக்கும் எனக்கு உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடுச்சுடா. ஓகே சார், ஓகே சார். அது எப்படியோ எனக்கும் மார்வலுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆன மாதிரி. அது மாதிரியா? ஓகே. சரி, ஓகே. ஸ்ட்ரைட் டு டாபிக் சார். திருப்பி எத்தனை ஸ்ட்ரைட் டு டாபிக் சொல்றேன்னு தெரியல. நான் எண்ணிட்டே இருக்கேன். அதான் சார், நீங்க எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருந்து வாங்கின இன்ட்ரோவர்ட்டா இருந்து வாங்கின அடிகள்லாம் அப்படியே சொல்லுங்க சார். பஸ்ல, ஆட்டோல, சமூகத்துல, சமூக வலைதளங்கள்ல, இந்த மாதிரி எல்லா வலைதளங்கள்லன்னு எடுத்துக்கிட்டா நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் தான். ஏன்னா மூஞ்சிய காட்ட மாட்டீங்கல்ல. மூஞ்ச காட்ட மாட்டலாம், என்ன வேணாலும் பேசலாம். இப்ப எவனோ இப்ப ஃபாலோவர் எவனாவது திட்டினா கூட அவன் ஏதாவது பேசினான்னா அவன் கெட்ட வார்த்தை திட்டி விட்டுலாம். அந்த அளவுக்கு இருக்கும் போது நம்ம எப்படி வேணா இருந்துக்கலாம்ல, எவனும் கேட்க மாட்டான் வந்து. ஏன்னா மிஞ்சி போனா ஒரு ரிப்போர்ட் அடிக்க போறான், இல்லன்னா வந்து திட்ட போறான், ஃபேக் அக்கௌண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுவான். நம்ம தான் போஸ்டே போடுறது இல்லையே, நமக்கு எப்படி கமெண்ட் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு இதுலதான் நான் பண்ணுவேன். சரி, நான் என்னன்னு உண்மையான விஷயத்தான் சொல்றேன். அதாவது இன்ட்ரோவர்ட்டா இருந்து கஷ்டப்பட்டதுன்னா, நான் வந்து ஸ்கூல்ல நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஸ்கூல்ல இந்த இன்ட்ரோவர்ட்டா இருக்கும்போது நம்மளை போட்டு புள்ளி பண்ணிட்டே இருப்பானுங்க, போட்டு எவனாவது ஒருத்தன். நம்ம எல்லாரும் போட்டு புள்ளி பண்ணுவோம், ஆனாலும் இந்த விஷயத்த வச்சு நிறைய பேர் புள்ளி பண்ணுவானுங்க. இப்போ ஒரு குரூப்பா ஒருத்தவங்க உட்காந்து ஒரு 5 பேர் பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கேன், நான் வந்து அந்த கூட்டத்துல இருந்தேன், அந்த விஷயத்துக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னா நான் வந்து காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன் போயிட்டு. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், அன்னிசியா இருக்கும் அங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு. அவனுங்க ஏதோ பேசி சிரிச்சிட்டு இருப்பானுங்க, எனக்கு என்ன வந்து அவங்க கூப்பிடல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வேற இருக்கும். என்னடா நம்மளெல்லாம் கூப்பிடவே மாட்டான் அவன் வந்து, அவன் எப்படி நினைக்கிறாங்க, அவன் கீழ் ஜாதி மக்கள் அவன்லாம் கூப்பிடாத அப்படின்னு இருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் அதுல எவ்வளவு விஷயம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு வந்து கூப்பிடாதே ஒரு ஏக்கமா இருக்கும். இது வந்து கரெக்டா தப்பான்னு தெரியல, ஆனா எனக்கு அந்த நேரத்துல எனக்கு அப்படித்தான் தோணும். நம்ம ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருக்கும்போது நார்மலா ஒரு இன்ட்ரோவர்ட்டுக்கு தெரியும், நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டை கூப்பிட்டு இருந்தேன்னா பரவாயில்ல, அவங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்கன்னா சார், அவங்க வந்துட்டு ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணிக்கிறானுங்க சார். எல்லாத்தையுமே குரூப்பா ஃபார்ம் பண்ணிக்கிறானுங்க சார். இப்ப நீங்க பேசாம உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, நீ பேசாம உட்கார்ந்துருக்கீல, அப்போ பேசாம உட்கார்ந்து இருப்பாங்கல்ல, அவங்க கூட போய் உட்காந்துக்க, தனியா உட்கார. அதுதான் இல்ல, அடுத்து சொல்ல வரேன். அது வந்து நாங்க வந்து பேசுற ஆட்கள், நாங்கெல்லாம் இப்படிதான் இருப்போம். ஆக்சுவலா இதுவும் சாதி மதம் மாதிரிதான். என்ன தனியாவே இருக்கு, உங்களை தனியாவே இருக்க மாட்டானுங்க. சரி நீ தனியா இருக்கியா, எனக்கு பேச பிடிக்கலடா அதனால நான் பேசாம இருக்கேன். பேசாம இருக்கியா, உன்ன மாதிரி பேசாம இருப்பான் பாரு, அவங்க கூட சேர்ந்துக்க, குரூப் ஆயிக்க. இப்ப நீ நானும் ஆப்போசிட்ல இருந்துக்கலாம், நீ இன்ட்ரோவர்ட் நான் எக்ஸ்ட்ரோவர்ட், இப்ப வா சண்டைக்கு வா, அந்த மாதிரிதான் கூப்பிடுறானுங்க. இல்ல இந்த இதுதான், இந்த கூட்டமா உட்காந்து பேசுறாங்களா, பேசுறப்போ நம்ம மூஞ்சி கொடுத்தெல்லாம் பேச மாட்டேன். என்கிட்ட வந்து டைரக்டா ஒருத்தன் வந்து பேசினானா மிஞ்சி போனா ஒரு 2 பேரு, நான் வந்து உண்மையா வந்து வெளிப்படையா சொல்லிடுறேன், நான் வந்து சண்டைக்கு எல்லாம் போவேன். சண்டைக்கு போறதுன்னா எப்படி தெரியுமா, விஜய் அஜித் சண்டை இருக்குல்ல, நீங்க கடைசி வரைக்கும் அதுக்கு மட்டும் தான் போயிட்டு இருப்பீங்க. அதுதான். அந்த சண்டைக்கு எல்லாம் போறப்போ நான் வந்து ஃப்ரண்ட்ல நின்னுக்கிட்டு பேசுறதுக்கு அந்த அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்கும். அந்த நேரத்துல நான் போட்டு கலாய்ப்போம். நான் இந்த வேதாளம் வந்த டைம்லாம் போட்டு ஒரு சண்டை, பெரிய சண்டை எங்க ஸ்கூல்ல. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போவேன். இப்ப உட்காந்துருக்கோன்னு வச்சுக்கேன், ஏய் நீ என்னடா அந்த எதுலயும் தலையிடவே மாட்டேற, எதுக்கு நீ சும்மா உட்காந்துருக்க, பேசுறவனையாவது இடம் விடுறா, நீ போய் அங்க முன்னாடி ஒருத்தன் பேசாம உட்காந்து அவங்க கூட போய் உட்காந்துக்க அப்படிங்கிறது. இந்த மாதிரி போட்டு என்ன புள்ளி பண்றது. ஒரு சின்ன பையனு பார்க்காம புரடி மேலேயே அடிக்கிறாங்க. சரி, அதுக்கு முன்னாடி இந்த எபிசோட் எதனால பிளான் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிடலாம். எதனால வந்து இந்த விஷயம் எதனால பிளான் பண்ணோம்னா, எதனால பயங்கர சூத்தடினாலதான். இந்த காலத்துல நான் இன்ட்ரோவர்ட்டா இருந்து நிறைய விஷயங்கள் வந்து என்னால அனுபவிக்க முடியாம போனதுனால இந்த விஷயத்தை பத்தி பேசலாம்னு அன்னைக்கு ஒரு நாள் உன்கிட்ட சொல்லியிருந்தேன். அதனாலதான். நீ எதனால இந்த எபிசோடுக்கு ரொம்ப பண்ணலாம்னு உயிர் எடுத்த? எனக்கு தெரியல சார், எனக்கு அந்த டெம்பிள் மகீஸ்ல அவங்க போட்டிருந்தாங்களா அந்த வீடியோ பார்த்ததுல இருந்தே ஒரு ஹைப்பா இருந்துச்சு. ஓகே ஓகே. ஆக்சுவலா நான் வந்துட்டு மொரட்டி எக்ஸ்ட்ரோவர்ட் சார் ஸ்கூல் படிக்கும்போது. ஸ்கூல் படிக்கும்போதுனா 6th 7th 8th அதுக்கு மேல பாருங்க, அதுக்கு இல்ல நான் எப்ப இருந்தேன்னு தெரியல, அதுக்கு இல்ல நான் ஒரு மக்க கூதியா இருந்தேன். இப்ப மட்டும்
பொய் மக்குதியா தான் இருக்கேன். அப்போ வந்துட்டு நான் ஒரு எப்படின்னா எனக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சார். எங்க ஸ்கூல்ல இதை நான் பெருமைக்கு சொல்ல, அங்க இருக்க ஸ்டாஃப் கொண்டு எல்லாத்துக்குமே தெரியும் சார். சொன்னா நம்ப மாட்டீங்க, 6th 7th 8th நான் படிக்கவே மாட்டேன், அவ்வளோக்கெல்லாம் படிக்க மாட்டேன். ஆனா 3 வருஷமே நான் தான் சார் கிளாஸ் லீடர். உங்களை பத்தி இருக்கிறார் வரண்டா. ஏன்னா நான் எக்ஸ்ட்ரோவர்ட், என்னால வந்துட்டு கரெக்டா வந்துட்டு நான் டீல் பண்ண தெரியும் எல்லா விஷயத்தையும் அப்படின்ட்டு எனக்கு அந்த லீடர்ன்ற பதவியை கொடுத்துருவாங்க சார். ஆக்சுவலா இந்த எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கிறதுலயும் பல கஷ்டங்கள்லாம் இருக்கு சார். எந்த விஷயமா இருந்தாலும் எந்த விஷயம் சார், நிஜமா சார், அவ்வளவு கஷ்டம் இல்ல சார், அவ்வளவு கஷ்டம் இல்ல. சொல்லு. எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் அவர் இன்டர்வியூ பார்த்தாலே கஷ்டம் போயிடும் சார். அதான் சார், எவ்வளவு கஷ்டம். சார் முக்கியமா எக்ஸ்ட்ரோவர்ட் எல்லாத்தையுமே பேசுவான் சார், எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பான் எல்லாத்தையும். அதனாலயுமே எல்லா வேலையுமே அவங்கள்ட்ட சொல்றது, எதா இருந்தாலுமே அவங்கள்ட்ட வந்து சொல்றது, அவங்களுடைய ஸ்பேஸையே வந்துட்டு யோசிக்காம அவங்கள்ட்ட எல்லாத்தையும் கொடுக்கறது. இப்ப அப்படியே பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு அங்க ஸ்போர்ட்ஸ் டே எல்லாம் நடக்குது, இந்த ப்ளூ ஹவுஸ் இதெல்லாம் பிரிக்கிறானுங்க. எனக்கு விளையாட தெரிஞ்சது என்னமோ வாலிபால் மட்டும்தான். ஆனா நான் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட், ஆல்ரெடி லீடரா இருக்கேன் அப்படின்றதுனால என்ன ப்ளூ ஹவுஸ் லீடரா வேற ஆக்கிட்டானுங்க. எனக்கு என்ன பண்றது, எனக்கு இதை பத்திலாம் ஸ்போர்ட்ஸை பத்திலாம் தெரியாது. கபடிக்கும் ஸ்போர்ட்ஸுக்கும் என்ன சார் ரவுடிக்கும் ஃபுட்பாலுக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். கேவலமான ரெஃபரன்ஸ் நீ சொல்ல மேல சொல்லு. நல்ல படம் தெரியுமா? டேய் அப்பா வேணாண்டா, அதை வச்சு வேற இப்ப ஓட்டிட்டு இருக்காங்கடா பயங்கரமா. மெஸ்ஸியா ரொனால்டோவா பிகிலுங்க. அதெல்லாம் வருஷம் ஃபுட்பால் மேட்ச் அப்போ வரும். அதுதான் இப்போ வேர்ல்டு கப் நடந்துட்டு இருக்குல்ல, அதான் அப்படி இருக்கும் சார். எல்லா ஸ்டாஃப்ஸும் வந்துட்டு போய் அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா வேலை வைக்கிறது, இந்த மாதிரி பல வேலைகள் வைப்பாங்க. அதனால வந்துட்டு எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கும் கஷ்டம் இருக்கு. எப்படி இந்த மென்ஸ் டே அப்போ ஒரு இது போட்டுட்டு இருந்தாங்களே, மென் டூ கிரைன்ற மாதிரி எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் டூ கிரை. அதனால நிறைய பேர் வந்து பேசுவாங்க. உங்கள்கிட்ட யாருமே பேசவே மாட்டாங்கல்ல, நீங்க பாட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க ஜாலியா சந்தோஷமா. இல்ல நான் வந்து என்ன கேட்டேன், எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருந்து ஏதாவது கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்கட்டா, என்கிட்ட எல்லாரும் வந்து வேலை கொடுக்குறாங்க ஒரு அப்படிங்கிற. உன்னை என்ன சொல்ற, என்னடா ஏன்டா இப்படி சார்? இப்ப நீங்க இன்ட்ரோவர்ட் இருக்கீங்க, பக்கத்துல எக்ஸ்ட்ரோவர்ட் உங்க பெஞ்சில உட்காந்துருக்கான், நீங்க ஸ்டாஃப் எல்லாம் பேசவே மாட்டீங்க. இப்ப நீங்க இன்ட்ரோவர்ட்டா இருக்கீங்க, நான் எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கேன், நான் ஏதாவது ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு போகும்போதுதான் டக்கு ஸ்டாஃப் வந்து ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வர சொல்லி என்னதான் அனுப்புவாங்க, உங்களை அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா என்ன தெரியும் இந்த மாதிரி மேட்டர். அதாவது ஸ்கூல் டைம்ங்கிறதுக்கு நீ சொல்றது வேணா அப்ளிகபிள். ஆமா நார்மலானதுல அப்படியே வரேன். அப்புறம் நீங்க சரி கொஞ்சம் தனியா அப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா கூட எல்லாம் சுத்தி உட்காந்துக்கிட்டு பேசுவானுங்க, ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பானுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நீ சொல்றோம்னா எனக்கு ஒரு பஷீர் பாய் மாதிரி, பஷீர் பாய்ங்கிறேன், அது யாரு, பஜர்லால் சேட்டு மாதிரி நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு அவர் ஞாபகம் தான் வருது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கிறான், ஓகேவா, உன்ன மாதிரியே கிளாஸ் லீடரு. அவன் வந்து ஒரு ஸ்கூல் ஹோர், அதாவது அப்படிதான் கூப்பிடுவான் அவனை. இவனை வந்து எதுக்கு எடுத்தாலும் இவனை தான் பிடிச்சி நோண்டுவானுங்க. அதுதான். அப்போ நீயுமா? ஓகே, அந்த இது நான் வார்த்தை சொல்லி நீ சொல்ற பத்தியா, அதுதான். அவனை வந்து அப்படிதான், அவன் பட்ட பேரே அதான். அவனை வந்து அந்த பேர் சொல்லிதான் எல்லாருமே கூப்பிடுவானுங்க. இருக்கட்டும் சார். இல்ல இப்ப வந்து யாரும் வந்து கடிக்க வராதீங்க, எப்படி இந்த வார்த்தையை நீ சொல்லலாம், மிசோஜினிஸ்டா நீ என்று என்னை கேட்காதீங்க, ஓகேவா? சொல்லும் போது மட்டும் அருமையாக இருந்ததா? ஓ அப்படி ஓகே புரியுது. நான் இது எதுக்கு சொல்லவும்னா, அவனை வந்து பிடிச்சி எல்லாரும் வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. அவன் வந்து என்கிட்ட வந்து சொல்லுவான், நானே வந்து புலம்பல்ல உட்காந்துருப்பேன், மனசுக்குள்ள என்னோட இன்னர் கேரக்டர் கிட்ட பேசிட்டு உட்காந்துருப்பேன். அப்போ வந்து அவன் சொல்லுவான், டேய் என்ன வந்து போட்டு எல்லாரும் தொல்லை பண்றாங்கடா, வேலை வாங்கிட்டு என்ன முடியலடா என்னால அப்படின்னு சொல்லுவான்.
அப்ப வந்து நான் கேட்பேன், "நீ எதுக்குடா நீ வந்து இப்போ எல்லார்ட்டயும் போய் இது பண்ணிட்டு இருக்க? நீ என்ன மாரி இருந்தனா எவனும் கூப்பிட மாட்டான். நீ பாட்டுக்கு இருந்துக்கடா" அப்படின்னா, "உன்ன மாரிலாம் ஒரு மனுஷன் இருப்பானா? உன்னலாம் நெனச்சு நான் வந்து பேச வந்தேன் பாத்தியா? உனக்கு எப்புட்றா ம். தெரியும் என் கஷ்டம்? நீ என் இடத்துல இருந்திருந்தானா தெரியும் உனக்கு" அப்படின்னு சொல்லி என்ன திட்டிட்டு போறான். ம், ம். சார் இந்த எக்ஸ்ட்ரோவர்ட்ங்கிறது இல்ல. இரு அப்படி முடியல. இன்னொரு அதுல பேர் வந்து உங்களுக்கு இருக்கு. ம். இவன் வந்து இப்ப பாத்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருக்கான். என் இன்ட்ரோவர்ட்டா அட்வைஸ் இருக்கான். அன்னைக்கே அவன் கேட்டிருந்தா, ம், ம், நல்லா இருந்திருப்பான். ம், ம், ம். எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு சார். ம், மனிதர்களிடம் பிரபலமானவங்க, நல்லா தெரிஞ்சவங்க அப்படின்ட்டு. இப்ப ம். ஏரியாக்கு அப்படியே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு சின்ன குதியானா இருக்கீங்க. ஓகே. நீங்க ஏரியால எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஆளு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நடந்து போம்போது, அப்படியே ஹாய் ஒரு காமிச்சுட்டே வீட்ல போவேன். இருந்து இல்ல. ஒரு வீட்ல இருந்து ஒருத்தவங்க வெளில வருவாங்க. "தம்பி ஆ, லீவை இங்க வாப்பா. ஒரு 1 கிலோ தக்காளி, ஒரு ரூ. ஆ, 10 கொத்தமல்லி, கருவேப்பில தழ வாங்கிட்டு வந்துருப்பா. ஆ. மீதி ரூ. 2 நீ வச்சுக்க." இல்ல. அந்த ரூ. இத 2க்கு வந்து சார் நீ சொல்றது வந்து தப்பு. ஏன்னா எக்ஸ்ட்ரோவர்ட்ட மட்டும் இப்படி பண்ண மாட்டானுங்க. எவன் அ, தேள்பதி சிங் கிடைச்சாலும் அப்படிதான் பண்ணுவானுங்க. என்னைய பிடிச்சு அப்படித்தான் பண்ணுவானுங்க. இப்போ அ, நான் அ. வந்து ஹைட்டா இருப்பேன்டா. நான் வந்து ஒரு ம், 6'1" இருப்பேன்டா ஹைட்டு எனக்கு தெரிஞ்சு. ம், ம், என்ன வந்து நான் வந்து வெளிலலாம் ரொம்ப பேச மாட்டேன். எங்க வீட்ல வந்து எங்க அபார்ட்மெண்ட்ல மொத்தம் 10 வீடோ 12 வீடோ இருக்கு. ஆனா அந்த 12 வீட்ல எங்க வீட்ட தவிர நான் வெளில எங்கேயும் போமாட்டேன். எனக்கு நான் போறதுன்னா நான் பாட்ட தலையில முக்காடு போட்டு போற மாரி போய் வண்டி எடுத்து நான் வெளில போயிடுவேன். அதாவது ரொம்ப ம், பேசிட்டு போய் இன்டராக்ட்லாம் பண்ண மாட்டேன். ம், அப்படிங்கும்போது நான் போயிட்டு இருப்பேன். "தம்பி ஆர்த்தர் நீ தான் ஹைட்டா இருக்கலப்பா, இந்த டியூப் லைட் மட்டும் கொஞ்சம் மாட்டி விடுப்பா" அப்படிம்பானுங்க. ம், இல்லன்னா ம், ம். நடந்து போயிட்டு இருக்கிறப்போ ஏதாவது வெயிட்டா தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். இந்த பையன் இருக்கானே இவன் தூக்குவான். பாத்து பாடி ம். பில்டிங்கா இருக்கான். டேய் நானே பாடி வந்து பில்டிங்கா இருக்கா? நானே மனோபாலா மாரி சுத்திட்டு இருக்கிறேன். நீங்க வேற ஏன்டா இப்படி பண்றீங்க? அப்படிங்கிற மாரி. அ ம், இவன் வந்து தூக்குவான் அப்படின்னு சொல்லி இவன இழுத்து விடுறது. இல்லன்னா நான் ம், போயிட்டு இருக்கும்போது எங்க வீட்லயே சொல்லுவாங்க. நீங்க என்ன ம், ம். இவன் தூக்கி விடுவான். இருங்க என் பையன கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள உட்கார்ந்திருக்கேன். என்ன புடிச்சு இழுத்துட்டு போறது. அ, இந்த மாரி வேலைகள்லாம் பண்ணுவானுங்க. நீ ம், ம், சொல்றது ம். எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கும் நடக்காது. எங்க போனாலும் நடக்கும். நீ இப்ப வண்டியில ஓகே. போயிட்டு இருக்கன்னு வச்சுக்கயேன். ம், தம்பி பால் பாக்கெட் மட்டும் ஒண்ணு வாங்கிட்டு வாப்பா. ஆன்டிக்கு வாங்கிட்டு வாப்பா. ப்ளீஸ்ப்பா" அப்படிம்பானுங்க. இல்ல ம், வேணாம் அப்படின்னு சொன்னேன்னா, இது நடந்திருக்கு. நான் வேணான்னு ஒருத்தவங்ககிட்ட சொல்றேன். இல்ல ம், நான் இந்த சைடு போறேன். ம், என்னப்பா இது கூட பண்ண மாட்றியேப்பா? ஏன்ப்பா இப்படிலாம் பண்றீங்க? இந்த ம், காலத்து பசங்களே இப்படிதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்கடா. ம், ம், ம். சரி அதனால நான் வாங்கி குடுத்துட்டு தான் போனேன். என்ன பண்றது? ம். அதான் சார், நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, எங்க அம்மா நானும் ஒரு கடைக்கு போறோம் சார். டெய்லர் கடை. ம், ம். டெய்லர் கடைக்கு போகும்போது, எங்க அம்மா அத தைக்க குடுத்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ இன்ட்ரஸ்டிங்கா பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. டக்குனு அந்த டெய்லர் அம்மாவுக்கு ஒரு ஃபோன் வருது. ஆ, அவங்க அபார்ட்மெண்ட்ல அவங்க தங்கச்சி வேற இருக்காங்க. அவங்களுக்கு என்னமோ ஒரு பொருள் வாங்கிட்டு போய் தரணும். காசு குடுத்து, எ என்னமோ ஒரு ரேட்டுக்கு வாங்கிட்டு, மீதி காசு நீயே வச்சுக்கப்பா. அவங்கள்ட்ட குடுத்துருப்பா. அந்த அபார்ட்மெண்ட் இருப்பாங்கப்பான்னாங்க. ஆ, நான் போய் வாங்கிட்டு போய் குடுக்குறேன் சார். குடுக்க போனா ஆப்போசிட் வீட்ல இருக்கவங்க பூண்டு வாங்கிட்டு வர சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? ஆ. அவங்கள்ட்ட வாங்கிட்டு போய் குடுத்தா, அவங்க இன்னொரு ஒரு மேட்டர மறந்துட்டாங்க. இன்னொரு ஒரு மேட்டர் வாங்கிட்டு வர சொல்றாங்க. இந்த மாரி சரி. அங்க ஒரு ஒரு 2, 3 பேர் அந்த அபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே எனக்கு தெரியும். ஏன்னா, அது என் அபார்ட்மெண்ட். நான் இருந்த ஏரியா. டோல்கேட்ல இருந்தோம் அப்போ ஒரு டைம்ல சார். ஆ, ஆ, பெரிய அபார்ட்மெண்ட். அங்க இருக்கவங்க என்னைய எல்லாம் பார்த்து இந்த லீவை குட்டி குஞ்சா வரான் அவன்ட்ட காச குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வருவாங்க. ஒரு ம். 1 ஹார்க்கு அப்புறம் எங்க அம்மாட்ட போறேன். என் கையில ஒரு ரூ. 15 இருக்கு. நான் சம்பாரிச்ச காசுகள் அன்னைக்கு. எடுத்துட்டு போய் எங்க அம்மா முன்னாடி காட்டுறேன். பாத்தீங்களாம்மா? அதாவது நீ வந்து ஸ்கூல் ஹோரா மட்டும் இல்ல. ஸ்ட்ரீட் ஹோராவும் ஸ்டேட் இருந்திருக்க. கோராவும் இருந்திருக்கேன். ஆ, ஐயோ! ஆமா. இந்த மாரி வேலைகள்லாம் நடக்கும் சார். இது எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்குன்னு இல்ல. நீங்க சொன்ன மாரி இன்ட்ரோவர்ட்டுக்கும் நடக்கும். நான் அது எல்லாருக்குமே பண்ணுவேன். மொ இது வந்து அது முக எல்லாரையும் ஜாட புடிச்சு சார். பண்ணுவானுங்க. உன் ம். மூஞ்சி சார் மூஞ்சிங்கிற மாரி. ஆமா சார். எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருந்தா இன்னொரு ஒரு பிரச்சனை சார். அது ம், எக்ஸ்ட்ரோவர்ட்டா பிரச்சனையா? இல்ல எனக்கு நடந்த பிரச்சனையான்னு தெரியல. எல்லா ம். ஸ்கூலுக்கும் நான் போன ஸ்கூல்லலாம் கவனிச்சுட்டேன் சார். எங்க ஆ, போனாலும் நீங்க தப்பே பண்ணாட்டியும் என்னதான் சார் எதா இருந்தாலும் புடிப்பானுங்க. என்னதான் எல்லா இடத்துலயும் புடிப்பானுங்க. ஆமா. ஏய் ஆ. இருடா. இதுக்கு ஒண்ணு இருக்கு. நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து இத ஃபர்ஸ்ட்டே சொல்லலாம்னு நெனச்சேன் மறந்துட்டேன். ம். இன்ட்ரோவர்ட்க்கும், எக்ஸ்ட்ரோவர்ட்க்கும் நெறைய பேருக்கு எக்ஸ்ப்ளனேஷனே தெரியல நெறைய பேருக்கு. எனக்கு தெரிஞ்சே நான் ம். நெறைய இதெல்லாம் பார்த்துருக்கேன். மீம் போட்டா ம். கூட கீழ வந்துட்டு ப்ரோ எக்ஸ்ட்ரோவர்ட் மீன்ஸ், இன்ட்ரோவர்ட் மீன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. என் கூட இருக்கிற என் வேலை செய்ற பசங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்னாலே அவங்களுக்கே தெரியாது. முழுசா இந்த மாரி இன்ட்ரோவர்ட்டோட மீனிங். அதாவது நீ எக்ஸ்ட்ரோவர்ட்டோட மீனிங் சொல்லு. நான் இன்ட்ரோவர்ட்டோட மீனிங் சொல்லிர்றேன். எக்ஸ்ட்ரோவர்ட்டோட மீனிங் ஃபர்ஸ்ட் சொல்லிரு. நீங்களே சொல்லுங்க. இன்ட்ரோவர்ட்டோட மீனிங் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நான் ம். வந்து எப்படி சொல்றேன்னு பார்த்துட்டு அத நோட் பண்ணிக்கிறது. அப்புறமா அதுக்கப்புறம் சொல்றது. ஆ. அதானே? ஐயய்யோ! எங்கடா எல்லாம் உன் தெரிஞ்சு ஊழல்? வச்சுக்கிட்டாங்களே! டேய் இத்தன எபிசோடு பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் தெரியலனா எப்புட்றா? ஆ சரி. இது இப்போ இன்ட்ரோவர்ட்ன்னா யாரு கூடயும் பேசாம, பெருசா பழகாம, ம். பழகாமன்னு இல்ல, பழக விருப்பம் இல்லாம, பேச அப்படியே விருப்பம் பயந்துகிட்டு இல்லாம
பயந்துகிட்டு அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கு வந்து உண்மையா சொல்லிருங்க சார். சில பேர் வந்து இன்ட்ரோவர்ட்டா புடிச்சிருப்பாங்க, சில பேர் வந்து முடியாது, அதாவது பேச பயந்துகிட்டு இருப்பாங்க. நான் வந்து இதுல ரெண்டாவது தான். நான் வந்து ரெண்டாவதுல ஃபர்ஸ்ட் இது. எனக்கு பேச வந்து விருப்பம் இல்லாம தான் நான் இருக்கேன். கூட்டத்துல கட்டுச்சோற அவுக்காத அது மாதிரி இருக்கிறவங்க யாராவது ரொம்ப பிடிக்காமங்கிற யார்ட்டையும் ரொம்ப பழகாம, யார்ட்டையும் ரொம்ப இன்ட்ராக்ஷன் பண்ணாம, அவங்களோட சர்க்கிள்ல, அதாவது அவங்களோட ஒரு 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானா, அந்த 3 பேர் சர்க்கிள்ல மட்டும்தான் அவனோட ஒரிஜினல் முகம் தெரியும். வெளில இருக்கிறது எல்லாமே வெறும் மாஸ்க் தான். அவன் ஒருத்தன்ட்ட போய் இப்படி சிரிச்சு பேசுறானா, அது வந்து அந்த நேரத்துக்காக அவன் சிரிச்சு பேசுறாங்கிறது மட்டும்தான் அர்த்தம். அது எந்த விதத்திலையும் அவன் வந்து அவனோட ஒரிஜினல் ஒண்ணு இல்லங்க. அமெரிக்கன் சைக்கோ படத்துல வில்லியம் டோஃபேட் அவர் தலை ஆட்டிட்டு இருப்பாரு இல்லங்க, அவன் தாங்க இன்ட்ரோவர்ட். அவ்வளவுதான். அவன் வீட்டுக்கு வந்தானா அப்படியே ஒரு மாதிரி க்ளோஸ் அப் ஷாட் போகும் மூஞ்சில, கண்ணுக்கு. அவன் வந்து வெளில இருந்தானா அப்படியே தலையாட்டிட்டு எஸ் நைஸ் டு மீட்டிங் யூ அப்படின்னு சொல்லிட்டு பேட்ரிக் பேட்மேன் மாதிரி தான் சுத்திட்டு இருப்பானுங்க. அதுதான் வந்து இன்ட்ரோவர்ட்டோட மீனிங். அதுதான் இது வரைக்கும். ஏன்டா இப்ப வந்து சொல்றானே பேசிக்கிட்டு இருக்கேன், நான் இன்ட்ரோவர்ட்டான இதுக்கு வந்தேன்னா தாங்க மாட்டீங்க. சொல்றேன், வரேன் இருங்க, அப்படியே வரிசையா வரேன் இருங்க. எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கு மீனிங் சொல்லிட்டு நீ எங்க வேணாலும் பண்ணுப்பா, என்ன வேணாலும் பண்ணுப்பா, நான் கேக்குறேன்பா. ஒண்ணும் இல்லைங்க, இதுக்கு அப்படியே ஆப்போசிட் நாங்க இல்லைங்க, ஓல்டு மீங்க. என்ன ஓல்டு மீ, எங்க எக்ஸ்ட்ரோவர்ட் எல்லாருமே என்னன்னா, யூடியூபர் மாதிரி பேசிட்டு இருக்கிறேன். யூடியூபர்ல 2-3 பேர் சேனல் எடுத்து வச்சிருக்கிறேன். அவங்க எவ்வளவு சொன்னாங்க, நண்பா நம்ம என்ன பண்ண போறோம் நண்பா, இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா நம்ம இன்னைக்கு ஒருத்தன் அப்பையில இருந்தே இருப்பானே, என்னமோ மிஸ்டீரியஸா என்னமோ ஒருத்தன் பாத்து போறேன். என்னன்னா பாத்துக்கங்க, இப்ப வந்துட்டு இந்த பிளைட் எப்படி ஸ்விம்மிங் பூல்ல இருக்குன்னு பாக்க போறாங்க அப்படின்னு இருப்பானே. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா 100 பிளைட் விட போறோம், 100 பேப்பர் பிளைட் விட போறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறாங்க. அவனுக்கு எங்க இருந்துதான் இந்த மாதிரி கண்டென்ட் கிடைக்கும்னே தெரியாது சார். அதுவும் வித்தியாசமா வியர்டா இருக்கும் சார். அவன் மிஸ்டர் பீஸ்ட் அந்த மாதிரி சேனல் எல்லாம் பார்த்துட்டு கதை விட்டுட்டு இருக்கான்டா இங்க. அவன் அத ஹவ் பாசிபிள் வாட் பாசிபிள் டு கோ ராங்ன்ற மாதிரி அதை எப்படி இவன் கேவலமா பண்ணலாம். அது எப்படின்னா சார், ஒண்ணும் இல்ல, அது எப்படின்னா கைதி படத்தை பூலா எப்படி மாத்தி வச்சிருக்கானுங்க அந்த மாதிரி சார். எனக்கு சிரிப்பு தாங்கல சார் அந்த ட்ரைலரை பார்த்துட்டு. ஹிந்தி சினிமாவை பத்தி இப்படி இருக்குல்ல, எங்க ஆதி புருஷ் வரட்டும்டா. ஆதி புருஷுக்கு தான் நான் தியேட்டருக்கு போலான்றதே, தீபாவளிக்கு படமே வரலன்ட்டானுங்க, தியேட்டருக்கு போய் கேட்டா. டேய் பொங்கலுக்கும் வரதா இருந்துச்சு, ஓடி போயிட்டாங்க பயந்துகிட்டு. ஆத்தாடி 2 பேர் வராங்க, அவங்க அடிச்சிருவானுங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான்டா, இப்ப வந்து பொங்கலுக்கு துணிவு வாரிசு 2மே ஃபிளாப் ஆகணும், அணிலும் ஆமையும் தியேட்டர் வாசல்ல அழுதுட்டு இருக்கணும்னு அதை பார்த்து சிரிச்சுட்டே நடந்து வரணும். இது இப்ப வேற கமிங் டு இதுக்கு வந்தனால சரி வேணா, எங்கெங்கயோ போறோம் பாருங்க சார். பரவாயில்ல, நீ வந்து இந்த எக்ஸ்ட்ரோவர்ட் மீனிங் வந்துரு, அவ்வளவுதான். நம்ம இப்படிதான் இப்ப வந்து கேக்குறவங்களுக்கு ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்கிறான்னு தோணும். என்ன காரணம்? கண்டென்ட் இல்ல. கண்டென்ட் ஒரு துளி கூட இல்ல, அப்படியே வந்து உட்கார்ந்தோம். அதாவது போற போக்குல போய்க்கலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்கார்ந்துருப்போம். ஆனா இருக்கு இன்னைக்கு என்ன நாள்? புதன்கிழமை ரெக்கார்டே பண்ண மாட்டோம். ஏதோ எனக்கு உடம்பு சரியில்லை, சரி இங்க உட்கார்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். அதாவது வரேன், நல்ல கண்டென்ட் இருக்கு, வரேன். சரியா சொல்லு. அதான் இப்படி இருக்கிற நாங்க என்ன சொல்லிட்டு இருந்தேன் கடைசியா? எக்ஸ்ட்ரோவர்ட் மீனிங் சொல்லுடா அப்பா. அதான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், எக்ஸ்ட்ரோவர்ட் மீனிங் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? சொல்லவேடா நீ. அதான் சார், அப்படியே ஆப்போசிட் சார். நாங்க வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு எல்லாத்துலயுமே சோசியலைஸ் ஆகும் சார். எல்லாத்துலயுமே பேசி வச்சுக்குவோம். எதுக்குன்னா அப்போ ஒரு மைண்ட் செட்ல இருந்தோம். அந்த மைண்ட் செட்டே தப்புன்னு அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன். 4 பேர்த்துட்டு பேசினாதான் அவங்க நமக்கு நாளைக்கு ஒரு விஷயம் வருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கிறது. இன்னொரு ஒரு செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, பிரபலம். எல்லாத்துக்கும் மத்தியில நம்ம ஒரு பிரபலமான ஆளா இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு விஷயம். அதுக்கப்புறமேட்டு அப்படி ரோட்ல 4 பண்ண போனா கூச்சியும் இன்னொரு காரணம் தான். 4 பண்ண ரோட்ல எங்கேயாவது போனா அப்படி வண்டியே ஓட்டக்கூடாது, ஸ்டேரிங்ல கை இருக்க கூடாது, அப்படியே எல்லாத்துலயும் கை காமிச்சிட்டே போகணும். வடிவேலு வெள்ளை சட்டை போட்டு நடந்து வருவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கணும். இல்ல இல்ல, தெளிவா சொல்றேன், அட்டென்ஷனுக்கு ஏங்குற ஒரு எச்சத்தனமான வேலை பாக்குறவன் தான் எக்ஸ்ட்ரோவர்ட்னு நான் சொல்றேன். ஒரு சைடு அது ஒரு பிட்டர் ட்ரூத்னு கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு சார். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க சொல்லணும் சார். இந்த உலகத்துல வாழ்றதே கஷ்டம்.
இன்ட்ரோவர்ட்டா வாழ்றதுலாம் ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டேன். ஓகே. அதனால எக்ஸ்ட்ரோவர்ட்டா வாழ்ந்துதான் ஆகணும் ஒரு கட்டத்துல அப்படின்ட்டு யோசிக்கணும். இந்த நேத்து கூட ஒரு மீம் பார்த்தேன். போய் பேர பிள்ளைங்கள் எல்லாம் எக்ஸ்ட்ராவர்ட்டா வளங்கடா அப்படின்ட்டு. இல்ல எக்ஸ்ட்ரோவர்ட்டா சார் உண்மைதான். நீ வளர்த்தாகணும். சொல்றது உண்மைதான். இப்ப சார் இன்ட்ரோவர்ட் நம்மலாம் பொழைக்க முடியாது எந்த இடத்துலயும். பொழைக்கவே முடியாது சார். இத வந்து நான் இறுதி கருத்தா சொல்லலாம்னு இருந்தேன். பரவாயில்ல. என் பாப்பா சார், என் பாப்பாலாம் மொரட்டு எக்ஸ்ட்ரோவர்ட் வேலைகள் பாத்துக்கிட்டு இருக்கா சார். அதாவது ஒரு டிஃபன் பாக்ஸ்ல ஏதாவது நல்ல சாப்பாடு எங்க வீட்டுல செஞ்சாங்கன்னா 2 டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போவா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்க போறேன்டா. என் தங்கச்சி இது 2 நல்ல சாப்பாடுல சேர்ந்து 2 டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டு போவா. எதுக்கு நான் ஒரு நாள் கேட்டேன், டீச்சருக்கு கொடுப்பேன் அப்படின்னா. எதுக்கு டீச்சர்ட்ட கொடுப்பேன்? அப்பதான் அவங்க வந்துட்டு என்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியும், அவங்கள்ட்ட நிறைய வேலை வைப்பாங்க எனக்கு. அவளும் ட்ரைங் டு பி எக்ஸ்ட்ரோவர்ட் ஆகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு ஒரு சின்ன வயசுலயே எங்க அம்மாவும் அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க இந்த விஷயத்துக்கு. இல்ல நான் வந்து சில நேரத்துல ட்ரை பண்ணுவேன். இப்ப ஸ்கூல்ல இருக்கும்போது எக்ஸாம் டைம்ல சார்ட்ட பிட்டு போடுவேன். ஏதாவது அப்படியே சார்ட்ட போயிட்டு ஹெல்ப் பண்ற மாதிரி, சார் என்ன சார் நோட் ஹெவியா இருக்கா சார், நான் வேணா ஸ்டாஃப் ரூம் தூக்கிட்டு வரலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு போறது. அவன்கிட்ட போய் சொம்பு அடிச்சிட்டு இருக்காது. சில நேரத்துல நம்ம இந்த எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாற வேண்டியது இருக்கும்ல சார். சொம்பு தான் சார். சொம்பு அவ்வளவுதான். அதாவது இந்த விஷயம் எக்ஸ்ட்ரோவர்ட் சொல்றதுன்னா ஸ்கூல் டைம்ல சொல்றேன். ஸ்கூல் டைம்ல மோஸ்ட்லி சொம்பு அடிக்கிறவன் தான் எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருப்பான். வெளில இருக்கிறது வேற மாதிரி இருக்கும். ஆபீஸ்லயும் சரி, ஆபீஸ்லயும் சரி. நான் சொல்றேன். ஆமா, யாரு நீங்கதான். சரி, உங்கள்கிட்ட தான் சார் எல்லாம் சொம்படிப்பாங்க. ஏன்னா நீங்க அவ்வளவு பெரிய ஆள் இல்ல. ஏய் அப்பா, ஏன்பா இப்படி பண்ற? யாரும் ஆபீஸ்ல இருந்து யாரும் கேட்டீங்கன்னா நாளைக்கு எனக்கு ரிசக்னேஷன் லெட்டர் கொடுத்துடாதீங்க. என்னமோ டீ கடைக்கு நீதான் ஓனர்னு சொன்னியாமே. ஓனருங்க, டேய் உன்னையே போனா வந்து வேலைக்கு வச்சிருக்காரு. அதான் சார், அந்த மாதிரிதான் சார் எக்ஸ்ட்ரோவர்ட். ஆனா அவனுங்க வந்து பொழைச்சுக்குவானுங்க சார். எல்லா இடத்துலயுமே பொழைச்சுக்குவானுங்க சார். ஒரு டீ கடைக்கு போனா கூட, இப்ப நீ இன்ட்ரோவர்ட் ஆகிய நீங்களும் எக்ஸ்ட்ரோவர்ட் ஆகிய நானும் டீ கடைக்கு போறேன். ஃபர்ஸ்ட் அண்ணே 2 டீம் சொல்றது நானா தான் இருப்பேன். ஆமா, சத்தமா. நீங்க அப்படியே அதாவது டீ சொல்றதை விட டீக்கு காசு கொடுக்கறதுக்கு 4 பேர் நின்னுட்டு இருப்பான். நான் வந்து 5வது ஆளா உள்ள வரும்போது நான் தான் கடைசியா கொடுத்துட்டு போவேன். ஓகேவா? ஏன்னா எனக்கு முன்னாடி எல்லாம் கையை நீட்டி இருந்தா நான் 10 ரூபா 2 டீன்னு கொடுத்துட்டு போயிடுவானுங்க. நான் வந்து பேச பயந்துகிட்டு இவங்க எல்லாம் போக விட்டுட்டு கடைசியா கொடுத்துட்டு போவேன். இது ஒரு சரியான மேட்டர் சார். நம்மளுடைய காசை நம்ம கொடுத்து ஒரு பொருள் வாங்குறோம், ஆனா பயப்படுறோம் சார். அவன் ஏதாவது சொல்லிடுவானோ, எதுக்கு சொல்ல போறான்? ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி அவனும் சொல்லுவான் சார். சம்பந்தமே இல்லாம சொல்லுவான். ஆமா, இல்ல நான் வந்து க்ளோன் வேலைகள் எல்லாம் பாத்திருக்கேன். எனக்கு வந்து நிறைய பேர் சொன்னானுங்க இந்த மாதிரி. எப்ப தெரியுமா? நான் வந்து 10th படிக்கும் போது என் பர்த்டேக்கு இந்த திறந்து விடுற சட்டை இருக்குல்ல, ஒரு சட்டை உள்ள மேல ஒரு ஷர்ட், அதுக்கு மேல இன்னொரு ஷர்ட் இருக்கும், 2 ஷர்ட் இருக்கும் டிஷர்ட்டுக்கு மேல. அது வந்து அது வந்து சொன்னானுங்க, டேய் நல்லா இருக்காதரா, நீ வந்து யார்ட்டையும் ரொம்ப பேசவும் மாட்ற, அதை போட்டா ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும், தயவு செய்து வாங்காத அப்படின்னு சொன்னானுங்க. நான் சொன்னேன், நான் வந்து இன்னையில இருந்து முடிவெடுக்கிறேன்டா, அவதாரம் எடுக்கிறேன் சார், நான் எக்ஸ்ட்ரோவர்ட்டா, நான் அதை போட்டுட்டு மாசா வெளில சுத்தல என் பேரை மாத்திக்கிறேன்டாங்கிற மாதிரி நான் போனேன். போய் எடுத்துட்டு போறேன், எல்லாரும் கிளாஸ்ல சிரிக்கிறாங்கடா. பர்த்டே கிளாஸ்ல போட்டு வரேன், எல்லாரும் சிரிக்கிறாங்க என்ன பார்த்து. எனக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு கூட தெரியல அந்த நேரத்துல. நான் கிளாஸுக்குள்ள வந்தோடனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாய்ஸ் கிளாஸ் தான், பாய்ஸ் மட்டும் தான், கேர்ள்ஸ் கிடையாது. ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்படியே தலையை குமிச்சிட்டு ஓரமா உட்காந்துட்டு அந்த மேல இருந்த 2 சட்டையும் கழட்டி மடிச்சு பேகுல வச்சுட்டு அப்படியே உட்காந்து நான் சைலண்டா ரொம்ப நேரம் கலாச்சிட்டே இருந்தானுங்க. வெளில போறப்பெல்லாம் என்னடா ஒரு டிஷர்ட் மட்டும் போட்டிருக்கு, மேல 2 சட்டை இருந்துச்சு எங்க அப்படின்னு கேக்குறானுங்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்பயும் அப்படிதான் இருக்கிறான் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இப்ப வந்து இப்பயும் அப்படிதான் இருக்கேன். அதாவது சட்டை பர்த்டே பத்தி பேசும்போது நான் 5வதுல ஒரு விஷயம், டபுள் சைடு சட்டை வாங்கிட்டேன் சார். இன்டர்வல் வரைக்கும் ஒரு கலர்ல போட்டு இன்டர்வல் போயிட்டு சட்டையெல்லாம் மாத்திட்டு தலையெல்லாம் சீட்டு மாறு வேஷத்துல வந்து உட்காந்துருக்கேன். எல்லாம் கேர்ள்ஸ் எல்லாம் மிரண்டாங்க, வாவ் வாட் அ மேன் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது நார்மலாவே லீவாய் வந்து ஒரு ஃபேனி மேக்னெட் போட்ட மாதிரி தான் சுத்திட்டு இருப்பான். சீட் ஃபேனி மேக்னெட் போட்டு கிளிப்பேன், அதுக்கும் கதை வச்சிருக்கேன். வர இருடா முழுதா சொல்ல, எங்க பார்த்தாலும் பொண்ணுங்க டெய்லி அனுப்புவான், எனக்கு 100 ஸ்டிக் இருக்கு, இந்த பொண்ணோட 100 ஸ்டிக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டோரியில வேற பெருசா
போட்டுக்கிறது. எப்ப பார்த்தாலும் பசங்கள்ட்ட பேசுறதே கிடையாது. இவன் பேசுற ஒரே ஒரு ஆளு இந்த டைலர் டேடன் தான் நினைக்கிறேன். இல்ல சார், இல்ல எங்க ஊருக்கு வாங்க, இல்ல எங்க ஊருக்கு வாங்க, எங்க ஏரியாவுக்கு வாங்க, லீவைன்னு கேளுங்க. அந்த கே பையா தானே அங்கதான் இருப்பான் அப்படின்பானுங்க. ஏன்னா அவனும் நானும் பெட்ல ஒன்னாதான் தூங்கிக்கிட்டு இருக்கோம். யாராவது நண்பர்களோட வார வாரம் போயிட்டு கட்டமையில காய்கறிகள் வாங்கிட்டு வருவானுங்களா? நாங்க வாங்கிட்டு வருவோம். இப்போ நானா இருந்தாலும் நான் அப்படிதான் நினைப்பேன். ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் வீடியோ கால் பண்ணேன். நீ வந்து பண்ணிட்டு இருந்தல, வீடியோ கால் பண்ற, பார்த்தா சட்டை இல்லாம அவன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற. அதான் சார், எங்க ஜன்னல் வழியா பார்த்தா பக்கத்துல ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு கதையும் சொல்றேன். அது இருக்கு. அந்த பொண்ணு இருப்பா. அவளா என்ன கன்ஃபார்மே பண்ணிட்டான். இவன் கன்ஃபார்ம் கே தான் போல. காய்கறி வாங்கிட்டு போறான். ஒரே மாதிரி வேற சட்டை கண்ணாடி எல்லாம் போட்டு போவோம் சார். கன்ஃபார்ம் தான், எல்லா இடத்துலயும் கன்ஃபார்ம் ஆயிரும். ஆமா, அப்படியாப்பட்ட ஆளை பிடிச்சிட்டு நீங்க ஃபன்னி மேக்னெட் மயிர் மேக்னெட் இருக்கீங்க. சரி, ஓகே ஓகே, கம்மிங் பேக் டு டாபிக். அதான் சார், ஒரு இன்ட்ரோவர்ட்னால ஒரு முக்கியமான விஷயம் எல்லாரும் சந்திச்சிருக்கிறது ஒரு சாதாரண விஷயம். பஸ்ஸுல 12 ரூபா டிக்கெட்டுக்கு 20 ரூபா காசை கொடுத்துட்டு மீதி 8 ரூபா எப்ப அவன் தருவான்னு உட்காந்து இருக்கிறது. அவன் தரவே மாட்டான் சார். நாளா சார் ஐயோ ஒரு இடத்துக்குள்ள எல்லாம் போயிட்டு அவன் தருவான்னு அப்படி தரவே இல்லை சார். நான் இறங்கிட்டேன். இறங்கினதுக்கு அப்புறம் எனக்குள்ள இருந்து அந்த வார்த்தை வருது, அண்ணே அந்த மீதி அது 50 ரூபா சார், அந்த மீதி 50 ரூபா அப்படிங்கிறேன். அந்த சசிகுமார் அந்த நாடோடிகள் படத்துல ஓடி போய் வாங்குவான் பாருங்க, அந்த மாதிரி ஓடி போய் வாங்குறேன். அவன் அதுக்கப்புறமேட்டு தான் கேட்க, ஏன்னா முன்னாடியே கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிறான் அவன். நீ கொடுக்க மாட்டியா? அவன் பக்கத்துல வந்து நிக்கும் போதெல்லாம் நான் ஏங்குவேன். கொடுப்பாரா மாட்டான். அப்பெல்லாம் தர மாட்டான் அந்த நாய். வடிவேல பண்ணிருப்பானே 250 அந்த மாதிரிதான். அது மாதிரி இன்னொன்னு பஸ்ல என்னன்னா, இப்போ பக்கத்துல ஒருத்தன் உட்காந்துருக்கான்னு வச்சுக்கேன், அவன் வந்து ஒரு மாதிரி இடிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பான். பக்கத்துல உட்காந்து ஒரு அங்கிள் எவனா அவன் இடிச்சிட்டு இருப்பான். மேல தூங்குவான். இவனை தலையிலே தள்ளி விடலாங்கிற மாதிரி தோணும். ஆனா அவன் எழுப்புறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சார்னு கூப்பிடவே வாயில புகை மட்டும் தான் வரும் அவனை கூப்பிடும் போது. அந்த மாதிரி பஸ்ல நிறைய வாங்கியிருப்போம், ஆட்டோகளிலும் வாங்கியிருப்போம், ஷேர் ஆட்டோல நிறைய வாங்கியிருப்போம். இங்க நிப்பாட் அவன் வந்துட்டு எல்லாமே ஒரு இன்செக்யூரிட்டி தான் சார். இன்ட்ரோவர்ட் இஸ் ஈக்குவல் டு இன்செக்யூரிட்டி சார். ஆமா இல்லையா சார்? இப்ப ஷேர் ஆட்டோனா என்ன சார்? நமக்கு வேணும்ன்ற இடத்துல நிப்பாட்டி காசு தர்றது. நான் இங்க இறங்கணும், அங்க நான் மட்டும் தான் இறங்கணும், அங்க நான் நிப்பாட்டுன்னு சொன்னதான் நினைச்சுக்கணும். இல்ல பஸ்லயும் இதே மாதிரிதான். இப்ப வந்து ஸ்டாப் வந்துருச்சுன்னா, அண்ணே நிறுத்துங்கண்ணே அப்படின்னு கத்துறதுக்கு கூட வாய் வராதுடா. ஆனா நிறைய தடவை அடுத்த ஸ்டாப்ல போய் இறங்கி இருக்கேன் ஒரு தடவை. இதே மேட்டர் நான் சொல்றேன் பாருங்க. புளோரிடாவுக்கு திருச்சியில இருந்து போகணும் சார். போகும்போது 1 to 1 பஸ்ல தான் போவேன் எப்பவுமே. நான் ஏசி பஸ்ல 1 to 1 பஸ் போவேன். புளோரிடாவில இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் முன்னாடியே வந்துட்டு ஒத்த கடைன்னு ஒரு ஏரியா இருக்கும், அங்கதான் இருப்பேன். 1 to 1 பஸ் இல்ல, அங்க நிப்பாட்ட மாட்டானுங்க. ஆனா கேட்டா நிப்பாட்டுவானுங்க. நான் கடைசி சீட்ல தான் எப்பவும் உட்காந்துருப்பேன். அதை போய் கேட்டு இங்க நிப்பாட்டுங்கன்னு சொன்னா நிப்பாட்டிடுவானுங்க. ஆனா எனக்கு சொல்றதுக்கு சங்கடம். எந்திரிச்சு சொன்னா எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, எல்லாம் எந்திரிச்சு என்ன திரும்பி பார்ப்பாங்களோ அப்படின்னு ஒரு பயம். நடந்து போய் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி நடந்து போனா எல்லாத்தையும் இடிக்கும். இடிச்சா என்ன யாராவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பாங்களோ ஒரு பயம். அதனாலயே அப்படியே போயிட்டு இருப்பேன் சார். அது நான் நைட் டைம் தான் மோஸ்ட்லி போறதுனால நைட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஷேர் ஆட்டோலாம் அங்க ஒரு பெரிய ஸ்கேம் நடக்கும். மதுரையை பொறுத்த வரைக்கும் ஒரு மொரட்டு ஸ்கேம் என்னன்னா, 8 மணி வரைக்கும் 6 மணி வரைக்கும் தான் ஆட்டோ ஓடும் அப்படின்ற மாதிரி 8 மணி வரைக்கும் தான் ஷேர் ஆட்டோ ஓடும் சார். அதுக்கப்புறம் நார்மல் ஆட்டோ ஆக்கிடுவான். காசு கேட்பான் அதிகமா. ஒரே பேசஞ்சர்ஸ் தான் ஏத்துவான். அந்த ஒரு பேசஞ்சர் கிட்ட எவ்வளவு காசு அந்த மாதிரி வாங்கிக்குவான். இந்த பித்தலாட்டம் வர பண்றீங்களாடா? மொரட்டு ஸ்கேம். 8 மணிக்கு மேல ஷேர் ஆட்டோ ப்ரிஃபரே பண்ணக்கூடாது. நடந்தே போயிடலாம். பெட்டர் 3 கிலோமீட்டர் இருந்தாலும் பரவாயில்ல, நடந்தே போயிடலாம். அவன் 200 ரூபா கேட்பான். ஏன்டா நாத்தி திருச்சியில இருந்து நான் 140 ரூபாய்க்கு தான் நான் வந்தேன், இங்க இருந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு 200 ரூபாய் கேட்கிறியாடான்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்துச்சு சார். ஒரு கட்டத்துல இந்த மாதிரி இறங்கி அப்புறம் நான் இது டவுன் பஸ்ஸுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நின்னா சார் வரும். அதுக்காக வெயிட் பண்ணிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து ஒரு 4-5 டைம் வந்து அப்புறம் என்கிட்ட இருந்து அந்த உள்ள இருக்க இது ரொம்ப கேள்வி கேட்டு பர்ஸ்ட் அவுட் ஆகி கேட்க ஆரம்பிச்சிட்டேன். போயிட்டு நடந்து போய் கேட்க ஆரம்பிச்சிட்டேன், ஒத்தக்கடை நிப்பாட்டுங்க சார்ன்ட்டு. கேட்டோன்னே சிம்பிள், அவனுக்கு அவன் பேசஞ்சர் தான் நிப்பாட்டிடுவான். அதனால அவனுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்த நடுவில் நடந்து போகும்போது யாராவது நம்மள பாத்துருவாங்களோ, ஏதாவது நம்ம கேட்டுருவாங்களோ, இதுதான் கேவலமான மேட்ரு. சிம்பிள் சில்லி விஷயம் அத வந்து பண்ண முடியாது அப்படிங்கறதுதான். இங்க சென்னையிலயும் நீ சொல்ற மாதிரி நைட்டு ஸ்கேம் நடக்கும்னு சொன்னல, ஆட்டோல ஷேர் ஆட்டோல
இங்க பகல்லே ஸ்கேம் நடக்கும். ஓகேவா? எனக்கு கொஞ்சோண்டு ரொம்ப மழை ஆச்சரியமா இருக்கு சார். மதுரை சென்னையில எல்லாம் ஆட்டோ ரொம்ப ரேட் ஏன் சார்? ரொம்ப நார்மலைஸா சொல்றானுங்க. 350 ரூபா 300 ரூபாங்கறானுங்க. எப்படி? இப்போ ஓலால இப்ப போட்டேன்னு வச்சுக்கயேன். ஓலால வந்து 250 வருதுன்னு வச்சுக்கயேன். அதான் சார் அவனுக்கு வந்து 250 சார் 250 உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டா தெரியலையா சார்? நான் சென்னைக்கே வந்துருவேன் சார் 250க்கு. இல்ல பெரிய அமௌண்ட் தான். நான் சொல்றது ஃபுல்லா கேளு. அவன் என்னமா சொல்லுவான், ஒரு 50 ரூபா போட்டு குடுங்க நான் வரேன். இல்லன்னா கேன்சல் பண்ணிக்கங்கன்றுவான். எடுத்த உடனே. அந்த 250 அதிகம். அதுக்கும் மேல ஒரு 50 ரூபா குடுத்து தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவானுங்க. நான் ஒரு தடவை ட்ரெயின்ல ஏறிட்டு மெட்ரோல இறங்கி வரேன். அதாவது கோயம்பேடுல இறங்கிட்டு வரேன். நான் பஸ்ல போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். நான் பஸ்ல போறதுக்காக நிக்கிறேன். ஆட்டோக்காரன் ஒருத்தன் வந்தான். வந்துட்டு பக்கத்துல நின்னான். தம்பி ஆட்டோ வேணுமான்னு கேட்டான். இல்ல வேணாம் அப்படின்னு சொன்னேன். நான் அப்புறமா கேட்டேன். ஆட்டோ வேணா குடுத்துட்டு போயிருவியா? நான் ஓட்டிட்டு போட்டா? பஸ் வராது தம்பி இங்க. நீங்க வந்து வெயிட் பண்றது வேஸ்ட் தான். ஆட்டோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, ஓலால போடலாம்னு சொல்லிட்டு ஓலால எடுக்கிறேன். அவன் வந்து நான் போட்டதுமே எடுத்தேன்னு சொல்லிட்டு, ஓலாவா? ஓலால வந்து இப்ப ஆட்டோ கிடைக்காதுப்பா. ஏன்னா நீ என்னமோ பண்ற மாதிரி நீ ஏதோ பண்ற மாதிரியே இருக்க. அவன் தான் அந்த ஆப்பையே எப்படி ரன் பண்ற மாதிரி ஓலா கிடைக்காது. அப்புறமா வந்து இல்ல நான் வரலன்னா பாத்துக்கிறேன். இல்லன்னா நான் வந்து வீட்டுல எல்லாம் வர சொல்லி போய்க்கிறேன். அப்படியாப்பா சரிப்பான்னு சொல்லிட்டு அங்கேயே நிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு இறங்கி வந்தான். தம்பி ஓலால எவ்வளவுப்பா ரேட் காட்டுது அப்படின்னு சொல்லி கேட்டான். இங்க இருந்து வீட்டுக்கு போறதுக்கு 130 ரூபா காட்டுது அப்படின்னு சொன்னேன். சரிப்பா 200 ரூபா கொடுப்பா, நான் போய் அழைச்சிட்டு வந்து நான் போய் விட்டுறேன்ப்பா அப்படின்னா. இல்ல நான் பரவாயில்லண்ணே, நான் வந்து பாத்துக்கிறேன். தம்பி நான் வந்து நல்ல விஷயமா சொல்றேன். சின்ன பையனா இருக்கீங்க. இங்க வந்து இப்பெல்லாம் இந்த சாயந்தர நேரத்துல நிக்காதீங்க. இந்த இடத்துல டேஞ்சரான ஏரியா. 180 ரூபா கொடுங்க, நான் போய் அழைச்சு போய் விட்டுறேன் அப்படிங்கிறான்டா. 150 ரூபாய்க்கு வந்துட்டான். கேளா, கடைசியில 120 ரூபா கொடுத்தா வந்துட்டு நான் போனேன்னா பாத்துக்க. அந்த ரேட்டுக்கு தான் நான் வருவேன். அதுக்கு மேல வர மாட்டேன். நான் நடந்து கூட நான் போயிடுவேன். தவிர உங்கள்கிட்ட 150 ரூபா நான் தர மாட்டேன். ஏன்பா அப்படி கஞ்ச பிசினாரியா இருக்கு? என்ன எக்ஸ்ட்ராவர்ட்டா இருக்கீங்க? கஞ்ச பிசினாரி இல்லடா, நீ தானே கஞ்ச பிசினாரியா இருக்க. கிறுக்கு குறியாடு. அதாவது இதுல என்னன்னா, நான் வந்து பேசவே இல்லை. அதுதான் பெரிய விஷயம். அவனுக்கு சவாரி இல்ல எனக்கு தெரிஞ்சு. அந்த டைம் சனிக்கிழமை நேரம்டா. சனிக்கிழமை வந்து மோஸ்ட்லி லீவ்ல இருப்பாங்கன்னு வச்சுக்கேன். சவாரி இல்ல. நான் எங்க வீட்டு சைடு அந்த சைடு சவாரி இல்ல. அதனால என்ன பண்ணி கடைசியில 120 ரூபான்னா. வண்டியில போகும்போது கேட்டான், தம்பி 140 ரூபா கொடுக்குறியாப்பா அப்படின்னா. இல்ல நான் இங்கேயே இறக்கி விடு அப்படின்னா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 120 ரூபாயும் வாங்கிட்டு விட்டுட்டான்டா. ஆனா இவங்கள கூட விட்டுறலாம் சார். சரி இதுக்கு வேணாம், நம்ம எக்ஸ்ட்ரோவர்ட்டே பேசுவோம். அதை பத்தி அப்புறம் பேசுவோம். ரேபிடோ வாங்கி பத்தி ஓகே. தாத்தா உங்களுடைய கருத்து. நான் சின்ன வயசுல இந்த இன்ட்ரோவர்ட்டே கிடையாது. அதுக்கு அந்த பதில். இதுக்கு நான் பஸ்லயே போக மாட்டேன். அடுத்து ஆட்டோல போவேன் ப்ரோ. ஆனா காலேஜ் ஃபர்ஸ்ட் ஆட்டோல போகும்போது ஸ்டாப் முன்னாடியே வருதுன்னா யாராச்சும் இறங்குறாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து இறங்கிட்டு நடந்து போவேன். ஸ்டாப்ல சரி வரல அப்படின்னா அடுத்த ஸ்டாப்ல இறங்குவேன். யாராச்சும் சொல்லணும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் அப்படியே பழகிடுச்சு. நானே சொல்ல ஆரம்பிச்சேன். எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறிட்டு இருக்கேன். ஆமா. ஆட்டோவில் இன்னும் எக்ஸ்ட்ரா எவ்வளோ இன்ட்ரோவர்ட்டா இருந்தான்னா, நான் முன்னாடி உட்காந்துருந்தேன், பின்னாடி உட்காந்துருந்தேன். என்கிட்ட பேசுறதுக்கு போன்ல பேசுறான் இங்க இருந்து பயந்துகிட்டு. அவ்வளோ இன்ட்ரோவர்ட் அவன். ஆமா. ஓகே. இதுல இருந்தே தெரியுதா இவன் வந்து ஒரு பெண்களிடம் மட்டுமே பேசக்கூடிய ஒரு நபர். ஐயோ பெண்களிடம் இல்ல, பெண்ணிடம். அவ்வளவுதான். டேய் தெரியும்டா எனக்கு ஊழல், நீ பண்ற ஊழல்லாம். இவன் வந்து நான் அந்த பாட்காஸ்ட்ல போகும்போது கூட சொல்லியிருந்தேன். செவ்வாழை டாக்ஸ்ல என்னமோ சொன்னு நினைக்கிறேன். இவன் வந்து எப்ப போதாலும் காலைல ஏந்திரிக்கும் போது போகன் படம் அரவிந்த் சாமி மாதிரி தான் ஏந்திரிப்பான். ஆமா, போகன் படம் ஏன் சார் போயிட்டீங்க? இங்க கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வாங்க. டைரின் லானிஸ்டர் அந்த மாதிரிதான் சுத்திட்டு இருப்பான். அந்த மாதிரி ஆடலாம். இவனை வந்து ஒரு நாள் தியான் கிரேஜாய் மாதிரி ஆக்காம நான் விட மாட்டேன். தியான் கிரேஜாய் மாதிரி ஆக்கினாதான் அவனா சரிப்பட்டு வருவான். பல பெண்கள் வந்து ஏமாத்தி அதெல்லாம் வெளில தெரியாம இருக்கான். ஒரு நாள் பிரபல பாட்காஸ்டர் கைது என்று சொல்லி நியூஸ் வரணும். பிரபல பாட்காஸ்டர்ல இல்ல. பிரபல பாட்காஸ்டர் இல்ல. ஐயோ. சரி சார், அப்படியே பெண்களை பத்தி பேசுறதுனால அப்படியே பெண்கள்கிட்ட போயிடலாம் சார். சரி, நீங்க இன்ட்ரோவர்ட், நானும் இன்ட்ரோவர்ட்டா மாறிட்டேன். இப்ப எக்ஸ்ட்ரோவர்ட்ல இருந்து அப்படியே வெளில வந்துருங்க. என்னோட கேரக்டர் அப்படியே இப்ப நான் மதுரைக்கு வந்துட்டேன், இன்ட்ரோவர்ட்டாக மாறிவிட்டேன். இனிமே ஆனா நான் அப்பையில இருந்தே இந்த பெண்கள் மேட்டர்லாம் இன்ட்ரோவர்ட் தான். எனக்கு சத்தியமா பேச தெரியாது. இவர் என்னதான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னாலும்
உண்மையை வந்துட்டு சத்தியமா பேச தெரியாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நான் மதுரையில வந்துட்டு ஒரு இதுக்கு போறேன். எதுக்குன்னா ஒரு பக்கத்து காலேஜ்ல வந்துட்டு நான் தங்கியிருக்க ரூம் அக்ரி கவர்மெண்ட் காலேஜ்ல வந்துட்டு ஏதோ ஃபங்க்ஷன் போறேன். ஃபுல்லா கேர்ள்ஸ் சார், மொரட்டு கேர்ள்ஸ் சார். சாப்பிட போனோம். நானு என் மாஸ்டர் எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு 10-15 கேர்ள்ஸ் நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள தாண்டி தான் போனோம். ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே கீழேயே குனிஞ்சுக்கிட்டு நிக்கிறேன். அவங்கள நவுருன்னு சொல்லவே மாட்டேங்கிறேன். அப்புறம் என் மாஸ்டர் என்னை தள்ளி விட்டுட்டு அவங்கள நவுருங்கம்மான்னு சொல்லிட்டு என்னை கூட்டிட்டு போறாரு. இப்படியாப்பட்ட ஆளா தான் இருந்தேன். இந்த மாதிரி விஷயங்கள் பெண்களிடம் நிறைய நடக்கும். அந்த மாதிரி மேட்டர் ஏதாவது இருந்தா அப்படியே சொல்லுங்க. நீ ஆண்களிடம் நடக்கிறத சொல்லுங்க ஆசா. சாசா வாய் வளருது. டைம் ஆயிட்டே இருக்குல்ல, அதான். அதான். சரி, நான் வந்து நானே ஆரம்பிக்கிறேன். இது வந்து நான் வந்து பசங்கள்கிட்ட பேசுறதுக்கே இவன் பயப்படுறானே, பொண்ணுங்கள்ட்ட பேச எப்படி பேசுவான்னு நினைக்கலாம். அதேதான். நான் வந்து பொண்ணுங்கள்ட்ட பேச மாட்டேன். பேசுறதுக்கு பயம். இன்னைக்கு வரைக்கும் பயம். யாராவது ஒருத்தவங்க என்கிட்ட வந்து பேசினாதான் நான் பேசுற அளவுக்கு இதுக்கெல்லாம் இருக்கேன். யார் தெரியுமா சார் காரணம்? சொல்லுங்க பாப்போம். யாரு? பேரண்ட்ஸ் தான். அது உண்மைதான். என்னையெல்லாம் சார் எப்ப நான் கடைசியா கோயட் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்க? தெரியலையே. 5th படிச்சேன் சார். அதுக்கப்புறம் பாய்ஸா? அதுக்கப்புறம் ஃபுல்லா பாய்ஸ் ஸ்கூல் தான். அந்த மாதிரி ஒரு இதுல வாழ்ந்தேன். இதெல்லாம் பேரண்ட்ஸோட ரொம்ப தப்பான விஷயம். நானே என் குழந்தையெல்லாம் ஃபுல்லா இதுலதான் கோயட்ல தான் வளர்ப்பேன். அதுதான் அந்த பேரண்டிங் எபிசோட் நான் வந்து சொல்லியிருப்பேன். அப்படிதான். இப்போ ஒரு பொண்ணுகிட்ட பேசினாலே, ஐயோ பொண்ணுகிட்ட பேசிடாதப்பா, ஏதாவது பிரச்சனை ஆயிடும்பா. சார் எனக்கு எல்லாமே பண்றோம். திருப்பி அந்த கேள்விதான் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்குன்ற மாதிரி. அது எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வேர்ல்டு மாதிரி இருக்கு சார். அவங்க அதை பாக்குறப்பெல்லாம் ஏதோ வேற ஒரு யூனிவர்ஸ் மாதிரி இருக்கு. அதை பாக்குறப்பயே அது உங்களுக்கு கேட்கறதுக்கு என்னடா வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்பவே ஒரு மாறு இருக்கு சார். அந்த விஷயத்தை பார்த்தாலே எல்லாமே பண்ணிடுறோம். ஆனா இதை மட்டும் பண்ண முடியல. ஏன் எல்லாம் நம்ம சொசைட்டி தான் காரணம். இப்போ நம்ம வந்து இப்போ எனக்கு நான் என் கதையை நான் சொல்றேன். நான் வந்து ஒரு தடவை பெண்கள் கதை பெண்கள் கதைனா 1-2 தான் இருக்கும். நான் வந்து உன்ன மாதிரி பெரிய ஒரு பெண்கள் மேன் கிடையாதுண்ணா. ஐயா சார் ஸ்டாப் காமெடிங்க சார். என்னால முடியல சார். சரி ஓகே இன்னும் பேசல. இன்னும் பேசல. நீ வெறுப்பாய் லெஃப்ட் ஆயிட்டு தனியா பேசிட்டு இருக்க. லெஃப்ட்ல ஆக மாட்டேன். அப்படியே துண்டு சிகரெட். எப்பா இத ஒரு துடுப்பு சீட்டு மாதிரி வச்சுக்கிட்டு என்ன இது பண்றீங்க பாத்தியா? என்னன்னா நான் வந்து ஒரு தடவை பேசிட்டு இருந்தேன். ஒரு பொண்ணு வந்து எங்க ஸ்கூல்ல வந்து பொண்ணுங்கள்ட்ட பேசக்கூடாது. ஓகேவா? யார் ஸ்கூல்ல சார் பேச சொல்லுவானுங்க? இல்லடி, அது இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பானுங்கடா. ஒரு மாதிரி பேசுவானுங்க. நான் வந்து ஒரு நாள் வெளில நின்னு பேசிட்டு இருந்தேன். என்ன பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு நார்மலா ஒரு பொண்ணுகிட்ட. நான் வந்து இது வரைக்கும் பேச மாட்டேன் பொண்ணுங்கள்ட்ட. நான் ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசுறேன். என்ன பேசுறேன்? சிவா மனசு சக்தியில ஐ யூ ஆர் பியூட்டிஃபுல், ஒரு ஆபீஸ் இஸ் சோ குட். அது இல்ல. நான் என்ன கேட்டேன்னா, இது மாதிரி இங்கிலீஷ் மிஸ் நோட்ஸ் எழுதுனாங்களே, அந்த நோட்ஸ் மட்டும் எனக்கு கொடுத்தனா நான் வீட்டுல எழுதி நாளைக்கு காலைல கொடுத்துறேன். என்ன வந்து நாளைக்கு காலைல திட்டுவாங்க இல்லாட்டி அப்படின்னு கேட்டேன்டா. அத ஒரு சார் பார்த்துட்டு அடுத்த நாள் எங்க 2 பேரையும் பிரின்சிபல் ஆபீஸ்க்கு கூட்டு வந்துட்டான்டா. அந்த பொண்ணு என்னை கூப்பிட்டான். கூட்டு வந்துட்டு, இந்த பொண்ணுகிட்ட இந்த பையன் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் ஏதோ கேட்டு வெளியில அப்படின்னு சொல்லி நிக்க வச்சிட்டான். அந்த பொண்ணு என்ன அழுவுது பதில் சொல்லாம. என்ன ஒரு மாதிரி இது மாதிரி பாக்குறானுங்க. என்ன ஒரு மாதிரி பாக்குறானுங்க எல்லாரும். அங்க இருக்கிறவங்க அந்த பிரின்சிபல் ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாம். கடைசியில சொல்லிட்டானுங்க இந்த பையன் இந்த பொண்ணுகிட்ட வந்து ஏதோ பேசிட்டு இருக்கான், கடலை போட்டுட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டானுங்க. இது எப்பன்னா 8th படிக்கும் போது. அப்பையில இருந்தே எனக்கு ஒரு சின்ன சின்ன விஷயம், ஐயோ இது மாதிரி எல்லாம் பேசக்கூடாது போல, இது ரொம்ப தப்பான விஷயம் போல பொண்ணுங்கிட்ட பேசுறது. அதனாலதானே நம்மள கூட்டு வந்து உள்ள வச்சு நிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து ஆரம்பிச்சது எனக்கு அப்பையில இருந்து. இங்க பக்கத்து வீட்டுல ஒரு சொல்லிட்டேன் பாட்காஸ்டுக்காக சொல்றேன். இந்த பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா சார். அவளை அப்பப்ப சும்மா பாப்பேன். அவளும் பாப்பா. அவதான் சார் ஃபர்ஸ்ட் பார்த்தா. பார்த்துட்டு சரி எப்படியாவது போய் ஏதாவது ஒரு பேசிடுவோம். அந்த வீடு வேற காலி பண்ண போறோம், போயிட்டு இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறிக்கிட்டு இருக்கோம்ல, திருப்பி எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறலாம்னு சொல்லிட்டு போய் கேட்கலான்னு போறேன். அவ பிரியா பவானி சங்கர் மாதிரி நாம அதுக்கு டச்ல இருக்கணும்ட்டு ஒரே வார்த்தையில போயிட்டான். இது வாங்கின முதல் அடி. அப்படி போக அடுத்தது சொல்றேன்.
சரி சொல்லிடு, நீ ஃபுல்லா சொல்லிடு. ஃபுல்லால 3 கதை இருக்கு. சரி அதாவதுங்க நானே சொல்லிடுறேன். இது என்ன, இவன் வந்து இந்த அவ்வளவுதான். பொண்ணுகிட்ட போய் பேச ட்ரை பண்ணிருக்கிறான். அந்த பொண்ணு வந்து இவன் வந்து பசங்களோட சுத்துறத பார்த்து கேன்னு நினைச்சுக்கிச்சு இவனை. ஆமா ஆமா அதான் சார், நிஜமா அதான் சார் நினைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற எந்த காரணமுமே இல்ல சார். அவதான் சார் ஃபர்ஸ்ட் பார்த்தா. அதுக்காக தான் சார் நானும் பார்த்தேன். அதுக்கப்புறமேட்டு போக நான் பண்ற ஆக்டிவிட்டிஸ், எப்ப பார்த்தாலும் போன்ல பசங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது. அது வேற அவனே நோட் பண்ணிருப்பா, என்ன இவன் சார்னு வேற யார்கிட்டயோ பேசிக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் நோட் பண்ணி அவன் டிக் பண்ணிட்டு போயிட்டா, கே கன்ஃபார்ம்டு அப்படின்ட்டு. மலர் டீச்சர் மாதிரி ஏதோ சார கரெக்ட் பண்ணிட்டு இருக்கான் போல. மேல பாருங்க கை காட்டினா பரணில லவ் யூ சார் அப்படின்ட்டு எழுதி வச்சிருப்பேன். ப்ரோ ஆக்சுவலா அப்படின்ட்டு சொல்லுவா பாருங்க. கேர்ள்ஸ் ஸ்கூல்ல தான் ப்ரோ படிச்சேன். பசங்கட்ட நான் பேசுறது எப்பறம் நான் கட் பண்றது போட்டு. பரவாயில்ல இருக்கட்டும். சரி வேற ஒரு பையன்கிட்ட மட்டும் பேசினேன். சரி அத மட்டும் சொல்லலாம். யார் அது? சொல்லாது நான் சொல்றேன். அப்புறம் சார் நானாவது பரவாயில்ல சார், நீ அதான் நானாவது பரவாயில்ல சார். இவளும் 5th இருந்து கரெக்டா 5th தான் கடைசியா கோயட் படிச்சா. அதுக்கப்புறம் ஃபுல்லா கேர்ள்ஸ் ஸ்கூலு, நான் ஃபுல்லா பாய்ஸ் ஸ்கூலு. காலேஜாவது நான் ஏதோ ஒரு கர்மம் கேர்ள்ஸ்ன்ற ஒரு பேர்ல ஒருத்தர் இருக்காளுங்க. இவ ஃபுல்லா கேர்ள்ஸ் ஸ்கூல் தான், கேர்ள்ஸ் காலேஜ் தான் காலேஜும். ஓகே. அதனால இவள்கிட்ட அந்த பாய்ஸ் அனுபவங்கள்லாம் இருக்காது. இவள்கிட்ட எதுவுமே இருக்காது, இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இருக்காது. விடுங்க. சார் அடுத்த கதை சார். இதுவும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் சார். போத்தீஸ்க்கு போயிருந்தேன் சார். எங்க ஊர்ல போத்தீஸ்க்கு போயிருந்தேன். இந்த அதான் வணிக ஜாமான்கள் வாங்க சென்றிருந்த 2 கே நபர்கள். சரி. வாரம் சார் இவனை நான் கூப்பிடும் போகும்போதே ஒரு பெரிய ஒரு கட்டப்பையை தூக்கிட்டு வந்துருவான். போவோம், போயிட்டு காய்கறி எல்லாம் பொருள்லாம் வாங்கிட்டு இருப்போம். அன்னைக்கு அதே மாதிரி அனதர் சண்டே வி கைஸ் ஆர் ஷாப்பிங். அப்போ வந்துட்டு ஒரு பொண்ணு சார் சூப்பரா இருந்தா சார். பார்த்தேன் சார், அவளும் பார்த்துட்டு இருந்தா சார். இங்க வாங்கினது பாருங்க, சரி எவ்வளவுதான் இருக்கிறது எக்ஸ்ட்ரோவர்ட்டா இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறது, எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறும். திருப்பி இன்னொரு இதை போடுறேன், பேசலான்னு போறேன், பேசல. அப்புறம் பல ஃப்ளோர்லாம் தாண்டி போயிட்டோம். அப்புறம் கடைசியா ஒரு 1.5 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் போய் பேசலாம்னு போறோம். நானும் அவனுக்கு இறங்கி போறோம். அந்த இது என்னது ஒண்ணு இறங்கி போகுமே, அது என்னது சார், பட்டி மாதிரி இருக்குமே, எக்ஸ்கலேட்டர்ல இறங்கி போறேன். அவன் ஃப்ரெண்டு 3 பேர் இருக்காங்க. இன்னொரு பொண்ணுட்ட கூப்பிட்டு அவளை கூப்பிட சொல்றேன். உங்க ஃப்ரெண்ட கூப்பிடுங்க அப்படிங்கிறேன். லிட்டரலி இந்த படத்தை வேற மாதிரி சொல்றேன். நீ வந்து அந்த பொண்ணு வந்து கூப்பிடுறியான், டக்குனு ஸ்கிரீன் கட் ஆகுது. அடுத்த நாள் வந்து நியூஸ் பேப்பர்ல போட்டோ இருக்கும், FBI அது சின்ன பொண்ணு. அதுதான் சொன்னேன். வேற கொஞ்சம் பாக்க சின்ன பொண்ணு மாதிரிதான் இருந்தா, நல்லா இருந்தா. போஸ்கோ சட்டத்துல கைது. இல்லடா நீயே ஒரு சின்ன கூதாண்டா. ஆமா சார். அதான் சார். அப்புறம் லிட்டரலி ஹேங்கோவர் படத்துல சில்ட்ரன்ல போங்கடி அப்படின்னு பில்லா சொல்லுவாரு தெரியுமா, அந்த மாதிரி ஒரு மேட்டரை அந்த ஃப்ரெண்டு சொன்னா சார். அவளும் பேச மாட்டான் அப்படின்ட்டு போயிட்டா சார். சில்ட்ரன்ல போங்கடி. அது சார் இவன் டைலர் மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே சிரின்னு சிரிக்கிறான் சார். அப்படியே நான் அப்படியே ஐயோ அப்படி அங்கிட்டு இருக்க எஸ்கலேட்டர்ல அப்படியே ஏறி வந்துகிட்டு இருக்கேன். ஃபுல்லா மனசு உடஞ்சு, இனிமேட்டு யார்கிட்டயுமே பேசக்கூடாதுடா அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் 2வது நடந்ததுதான் நான் சொன்ன முத கதை. அப்ப அதுக்கு மேல சைக்கோவா மாறிட்டேன். சைக்கோ மாதிரி என்னென்ன வேலை செஞ்சது தெரியுமா சார்? தீபாவளி அன்னைக்கு அவளை ஏதாவது பண்ணணும்டா அப்படின்ட்டு ஆசிட் அடிக்கிற அளவுக்கு எல்லாம் நான் பெரிய ஆள் கிடையாது. நான் பண்ண மேட்டர் கேட்டா அவ்வளவுதான். அவங்க வீட்டுல வெடியெல்லாம் வெடிச்சு கூட்டி பொறுக்கி அந்த குப்பையெல்லாம் ஓரமா வச்சிருந்தாங்க சார். இவன் அணகுண்டு வச்சிருந்தான், தூக்கி அதுல சொருவி 2 வச்சு விட்டு பறக்க விட்டு போயிட்ட குப்பையெல்லாம் திருப்பி. அவ்வளவுதான் சார் என்னால பண்ண முடிஞ்சிச்சு. அடுத்த கதை நல்லா இருக்கும். உங்க கதை சொல்லுங்க இப்ப. இது வந்து எதை பத்தி? பொண்ணு பத்தியா? பொண்ணு பத்தி இல்ல, நீங்க பையனை பத்தி இருந்தா கூட பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஆல்ரெடி நம்ம கூட இருக்கிற ஒரு பொண்ணு இல்ல சார்
நாங்க கோச்சுக்கலாம் மாட்டோம். நார்மலைஸ் பண்றது நிறைய படங்கள்லாம் பார்த்துட்டோம்ல. நார்மலைஸ் ஆயிருச்சு. அதனால உங்களை புள்ளிலாம் பண்ண மாட்டோம். நீங்க கே தானே. இல்ல இப்போ வந்து ஒண்ணும் இல்ல. இந்த சர்வர் மியூட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இதுல. அத கொடுத்து அப்படியே மியூட் பண்ணிடலாம் அவனை. இல்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இப்படிதான் நான் போட்டு கவர்ந்து வாங்கினேன். அவன் ஒத்துக்கிட்டா கடைசியில. அப்படியாடா? அப்புறம் இல்லடா சும்மா விளையாட்டுக்கு மழுப்புறான். அவன் 50% கே 50% பைசெக்சுவல். சரி ஓகே ஓகே. ஆனா இல்ல தூக்கலாம் நினைச்சேன் சார். இன்னைக்கு வரலன்ட்டானே அவன் தான். அவன் தானா? இல்ல இல்ல நான் அதே கேள்வி அவன்கிட்ட திருப்பி கேக்குறேன். இது ஒரு அதே மாதிரி ஒரு கதை, நல்ல கதை. இதுலயும் ஒரு 2 நபர்கள் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறிய கதை. புளோரிடாவில் நான் போயிட்டு கொஞ்ச நாள்ல சார் எங்க அப்பா விகடன்ல ஒரு எக்ஸாம் வருதுடா போய் அட்டன் பண்றான்னாரு. நான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அது ஃபர்ஸ்ட் ஆன்லைன்லயே ஒன்னு எழுதி அனுப்பிவிடணும் சார். கொரியர் போட்டு விடணும். அதுல பாஸ் ஆனா 2வது பாஸ் பண்ணுவானுங்க. 2வது ஆஃப்லைன்ல கூப்பிடுவானுங்க. எப்படியோ ஆன்லைன்ல நான் பாஸ் ஆயிட்டேன். பாஸ் ஆயிட்டு செகண்ட் இது கூப்பிடுறானுங்க. மதுரையில ஒரு ஸ்கூலு கூப்பிடுறாங்க. எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன். எனக்கு பின்னாடி ஒரு பொண்ணு உட்காந்து இன்னும் 2-3 டைம் பார்த்துச்சு சார். சரி ஓகே. பார்த்துட்டு நான் வந்துட்டு 2 இதுல சேர்ந்திருந்தேன். போட்டோ பிளஸ் நிபுணர். போட்டோகிராஃபி பிளஸ் நிபுணர்ல சேர்ந்திருந்தேன். 1 மணி நேரம் தான் எனக்கு எக்ஸாமு. அவங்களுக்குலாம் 2 மணி நேரம். நான் 1 மணி நேரத்தில் எடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு போயிட்டேன். இவளும் சீக்கிரமே வச்சுட்டு வந்துட்டான். ஓகே. நான் போட்டோ எடுக்கிற இடத்துல 2-3 டைம் பார்த்தேன். ஆனால் ஃபோன் பேசிக்கிட்டே இருந்தா சரி ஆள் கமிட்டட் போல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் ஒரு லோன்லி மதர் ஃபக்கராக சார் அங்கே அலைஞ்சிட்டு இருந்தேன். அப்போலாம் சார் மொரட்டு மைண்ட் ஃபக்கு சார். இதை சொல்லியே ஆகணும் சார். ஒரு மொரட்டு எக்ஸ்ட்ரோவர்ட் திங்ஸ் சார். அப்போ வந்துட்டு ஒரு ஜெராக்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு வெளியில ஒரு ஜெராக்ஸ் கடையில ஜெராக்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் சார். ஒரு 2 பொண்ணு வந்தா சார். சூப்பரா இருந்தா சார். ஜெராக்ஸ் கடை காலங்கதான் திறக்கிறாங்க. இப்பதான் வந்து ஒருத்தன் சொன்னா ரசிக்கிறது தப்பு இல்ல சார். கடைசி வரைக்கும் ரசிச்சுட்டு மட்டும் தானே இருப்போம். அதான் சார் காலங்காத்தால ஒரு கடைக்கு போறீங்க சார். ஜெராக்ஸ் எடுக்கிறீங்க சார். கடை அப்பதான் திறக்கிறாங்க. 12 ரூபா சொல்றான் சார். ஓகே 12 ரூபா சொல்றான் ஜெராக்ஸ் எடுத்துட்டு. அந்த பொண்ணுங்க பின்னாடி 2 இருக்கு. அந்த பொண்ணுங்களை இவனும் பார்த்தான். அவனும் கொஞ்சம் ஒரு 25, 26, 27 வயசுன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணையும் சைட் அடிச்சான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாதிரி நான் வந்துட்டு எவ்வளவு ஒரு பண்பா பாசமா 20 ரூபா கொடுத்துட்டு 2 ரூபா சில்லறை கொடுத்தேன் சார். 12 ரூபா. இப்ப நான் பண்ணது தப்பா கரெக்டா சார்? எனக்கு புரியல. இன்னொரு சொல்லு. 12 ரூபா பில்லு சார் ஜெராக்ஸ் எடுத்ததுக்கு. சரி 20 ரூபா தான் என்கிட்ட இருந்துச்சு. சில்லறை ஒரு 2 ரூபா கொடுத்தேன். இது நான் பண்ணது கரெக்டா தப்பா? இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். அவன் என்னைய போட்டு அந்த பொண்ணுக்கு முன்னாடி புள்ளி பண்றான் சார். குழப்பம். என்ன 2 ரூபா கொடுக்குற சில்லறை வேணாமா? என்னப்பா நீ அப்படின்னு என்னைய புள்ளி பண்றா சார். வம்புடுக்கிறா சார். அங்க அந்த பொண்ணுங்களுக்கு முன்னாடி பண்ணுவானுங்க. என்னடா உனக்கு நீ பாவமே நான் 2 ரூபா கொடுத்தா நீ சரி சில்லறை காசு காலங்காத்தால அவன் என்ன பண்ணான்? அந்த 2 ரூபா திருப்பி கொடுத்துட்டு 8 ரூபா எண்ணி கொடுக்குறான் சார் ஒரு பொட்டிக்குள்ள இருந்து. பைத்தியக்கார பையன். நான் அப்படியே ஸ்பேஸ் சாங்கை போட்டுக்கிட்டு அப்படியே நடந்து வந்து உட்காந்துட்டேன் சார். வரவங்க எல்லாம் அட்லீஸ்ட் பொண்ணுங்களாவது வராளுங்க. பசங்க நான் மட்டும் தான் சார் தனியா அந்த செக்யூரிட்டி போய் கேக்குறேன். இங்க விகடன் எக்ஸாம் நடக்குதாமே அப்படின்னு. அப்படியாப்பாங்கிறாரு. ஏன்னா யாருமே அங்க வரல. நான் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். லூசு மாதிரி வந்துட்டு உட்காந்து இப்படி நடந்துட்டு இருந்துச்சு சார். கம்மிங் பேக் டு அந்த இடம். அப்புறம் அந்த பொண்ணு 2-3 டைம் பார்த்தா சரி ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தா அது கமிட்டோடு போல விட்டுன்னு சொல்லிட்டு நான் பட்டு போட்டோ சப்மிட் பண்ணிட்டு போயிட்டேன் சார். போயிட்டு வெளியில போறேன். என் பின்னாடி அந்த பொண்ணும் அவன் ஃப்ரெண்டும் நடந்து வராங்க சார். என்னமோ பேசிட்டு வராங்க. என்னமோ பேசுடி அப்படின்ற மாதிரி என்னமோ என் காதுல கேட்டுச்சு. அப்புறம் ஒரு பெரிய ரோடு அதை கிராஸ் பண்ணி போயிட்டேன். சரி போறோம். அந்த டக்குன்னு ஒரு டைம் திரும்பி பார்க்கலாமே திரும்பி பார்த்தேன். அந்த பொண்ணு கை காமிச்சிட்டா சார். சரி என்ன பண்றது எனக்கு தெரியல. இப்படி நின்ன இடத்துல ஒரு 3 டைம் சுத்துறேன். அங்கிட்டு இங்கிட்டு போறேன் சுத்துறேன். என்ன பண்ணலாம் இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். சரி போ எத்தனை நாள் தான் இப்படியே இருக்கிறது. பேசிடுவோம் போயிட்டு என்ன ஆனாலும் பேசிட்டு போறேன் சார். போயிட்டு என்ன பேசுனேன்னு தெரியல. ஒரே வார்த்தை தான் என்கிட்ட இன்ஸ்டா ஐடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வார்த்தைகள் கேட்டதுக்கு அப்புறம் கேட்கறேன். இன்ஸ்டா ஐடி கொடுங்கிறேன். அவளும் பதட்டத்துல வாயே திறக்கல. இன்ஸ்டா ஐடி எடுத்து காமிச்சிட்டா.
இது யாருன்னு நினைக்கிறீங்க? யாரு? சாசாதான். அட கருமமே. நான் கூட அவளும் பெருசா அவளும் அங்க எக்ஸ்ட்ரோவர்ட் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கை காமிச்சிருக்கா. நானும் அங்க முரட்டு எக்ஸ்ட்ரோவர்ட், நானும் எக்ஸ்ட்ரோவர்ட் ஆகிறதுக்கு அப்படியே கொண்டு போறானுங்க. ராக்கி பாய் வந்தான் பாரு. ஐயோ சாயிசா நவுத்துறா. எதிர்பார்க்கவே இல்லாத. அப்பதான் வந்து ம். அப்படிதான் மீட் பண்ணீங்க 2 பேரும். ஆமா சார், ஆமா சார். சரி, ஓகே ஓகே. இதுதான் நானும் எக்ஸ்ட்ரோவர்ட்டா புளோரிடா போயிட்டு பண்ண காரியம், அவளும் எக்ஸ்ட்ரோவர்ட்டா பண்ண காரியம். பாவிக்கடா. சரிடா. அடுத்து வேற கதைகள். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்ப ஸ்கூல் பேசணும், பஸ் பேசணும், அப்புறம் வெளி இடங்கள் பேசியாச்சு. இப்போ வந்து என் ஆபீஸ் இதுக்கே நான் வரேன். ஆபீஸ் எனக்கு நிறைய விஷயம் உங்களுக்கு எல்லாம் கேட்கணும்னு இருந்தேன். நீங்க சொல்லுங்க. நீ வந்து கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டு. ப்ளோ ஜாபரா இல்ல ப்ளோ ஜாப் கொடுக்கறவரா? இல்ல, நான் வந்து எதுவுமே கிடையாது. நான் ப்ளோ ஜாப் எல்லாம் பண்றது கிடையாது. ஓ நீங்க இவரா கக்கோல்டா? நான் பாட்டே வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்பேன்டா. நான் ஆபீஸ்ல ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறவன். ஆபீஸ்ல வந்து எனக்கு ஒரு 3 ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த 3 ஃப்ரெண்டுலயே ஒரு ஃப்ரெண்டுகிட்ட மட்டும் தான் நான் போய் அதிகமா பேசுறது. ஓகேவா? நான் அப்படிதான் பேசுவேன். நான் இப்போ சேட்ல எப்பயாவது பேசுறதுதான், அந்த மாதிரி தான் பேசுவேன். சரிடா, இப்போ வந்து ஆபீஸ்ல வந்து நான் சொன்னேன்ல 3 பேர் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3 பேருக்குள்ளேயே எனக்கு நிறைய இது வரும். நம்ம க்ளோஸா இருக்கிறவங்கள்ட்ட ரொம்ப பேச மாட்டோம் சில நேரத்துல. எனக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும்போது நான் அப்படியே அமைதியாயிடுவேன். அதே சண்டே ஆயிடும். ஏன் இப்ப பேசல அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் போய் அந்த ஃப்ரெண்ட்ட போய் நான் பேச போறேன்னு வச்சுக்கேன். பேச போறப்ப அவங்க என்ன மைண்ட் செட்ல இருப்பாங்கிறத என்னால புரிஞ்சிக்க முடியாது. புரியுதா நான் சொல்றது என்னன்னு? இப்போ நான் வந்து பேசாம இருக்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. பட் அவங்க என்கிட்ட பேசாம இருக்கிறது, என்னடா நமக்கு இருந்த ஒரு ஃப்ரெண்டு நம்மள்ட்ட பேச மாட்டானே அப்படிங்கிற மாதிரி தோணும். புரியுதுல்ல நான் சொல்றது? அந்த மாதிரி மைண்ட் செட் எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு சண்டையை போட்டுக்கிட்டு மைண்ட் ஃபக்லயே சுத்திட்டு இருப்பேன். இதுக்கு இந்த இது நடக்கல, இதுக்கு சிமிலரா தான் நடந்தது. இன்னைக்கு ஃபுல்லா நான் என்னோட ஸ்டோரிகளுக்கு காரணம் அதுதான். ஓ அப்படியா விஷயம்? ஆமா, இதுக்கு சிமிலரா இதெல்லாம் நான் வேணா அப்புறமா போன் அடிச்சு சொல்றேன் நான். ஓகே ஓகே ஓகே. எங்கெங்க வந்துட்டு என்ட்ரோவர்ட்டா இருக்கணும், எங்கெங்க எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டர் சார். ஆக்சுவலா வந்துட்டு இன்ட்ரோவர்ட்டா வாழ்றதும் கஷ்டம் தான், எக்ஸ்ட்ரோவர்ட்டா அங்கங்க இருக்கிறதும் கஷ்டம் தான். இருக்கக்கூடாது. தேவையான இடத்துல பேசணும், தேவையான இடத்துல இப்போ பேசணும். இல்ல, நான் வந்து நிறைய மீம் எல்லாம் பாத்திருக்கேன். என்கிட்ட இப்போ என்கிட்ட ஒரு ஹெட்போனும் ஒரு ரூமும் இருந்துச்சுன்னா என்னால என் உலகத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உன்னால ஒரு புடுங்க முடியாது, உன்னால ஒன்னும் புடுங்க முடியாது. உனக்கு வக்கு இல்லாம தான் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு பாட்டி கேட்டு உட்காந்துருக்கிற. இப்போ 10 நாள் பிச்சை எடுத்தா கூட உனக்கு ஆள் இருக்க மாட்டான். அதனால நீ சும்மா வீட்டுல உட்காந்துட்டு நீ உலகத்தை உருவாக்கி இருக்கலாமேடா ஒரு ஹெட்போன் வாங்குறதுக்கு. வீட்டுல உட்காந்துக்கிட்டு உன்னால பேச துப்பு இல்லாம நீ உட்காந்துருக்க. அதை வச்சு நீ மீம் வேற போடுற, என்னால உலகத்தை உருவாக்க முடியும், நான் பாட்டு கேட்டேன்னா என்னோட உலகத்தையே நான் உருவாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வைவு பண்ணிட்டு இருக்கிற நீ. இதுல சில பேர் எனக்கு வன்மதி நான் கொட்டிக்கிறேன். இதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். ஓகேவா? அவன் வந்து பயங்கரமான எக்ஸ்ட்ரோவர்ட், பயங்கரமான பிளே பாய்டா. அவன் பாக்குற பொண்ணு தான் கடலை போடுவான். அவன் வந்து என்னோட நான் கேரக்டர் சொன்னல, நான் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருப்பேன்டா, பேச மாட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேக்குறான். இது மாதிரி எப்படிடா இப்பெல்லாம் இருக்கிறீங்க யார்ட்டையும் பேசாமலாம்? இதெல்லாம் பொண்ணுங்கள்ட்ட பேசுறது ஒரு திறமை இல்லடா, உங்களுக்கு எல்லாம் திறமை இல்லாதனாலதான் இன்ட்ரோவர்ட்னு சொல்லி சுத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னா. நீ வந்து கூச்சிக்காக அலையிற நாய். நீ தெருவா நாய் மாரி நாக்க தொங்க போட்டு அலைஞ்சிட்டு இருக்கிற நீ. எந்த பொண்ணு கிடைக்கும்? பெருமை இல்லடா தம்பிங்களா. இதெல்லாம் பெருமை கிடையாதுடா. உண்மையாவே இதெல்லாம் பெருமை கிடையாது. இதெல்லாம் வெளில சொல்ல வேண்டிய விஷயம் கிடையாது. நீ ஊரெல்லாம் போயிட்டு இத்தனை பொண்ணு உஷார் பண்ணுங்கிறது அதை வர சாட்ல காட்டுவான். பாத்தியா எனக்கு இத்தனை மெசேஜ் வருது. வக்கு இல்ல, சரி அது உண்மைதான். ஆனா இருக்குடா, நீ வந்து இருக்கட்டுமே சார், இருக்கட்டுமே என்னங்கிற இல்ல. அத வந்து நீ பெருசா இவன் மத்தவனோட கம்பேர் பண்ணி, இங்க பாரு என்கிட்ட இவ்வளவு பொண்ணு சேட் பண்ணிருக்கு, இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், சீன் ஜோன்ல விட போறேன் அப்படிங்கிறது. இல்லன்னா எனக்கு ஏன்டா அந்த பொண்ணுகிட்ட நீ பேசல அன்னைக்கு சொன்ன பொண்ணுட்ட? இல்லடா எனக்கு போர் அடிச்சிச்சுடா, நான் வேற பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கேன்டா அப்படிங்கிறது. அப்படி சொல்றது. இது மாரி இது ஒரு கேட்டகரி. நான் ஃபர்ஸ்ட் சொன்னது ஒரு கேட்டகரி, அதாவது இந்த உலகத்தை உருவாக்கும்னு சொன்ன கேட்டகரி. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் புளுத்தி, இவன் ஒரு கேட்டகரி. மூணாவது இருக்கவன் என்ன தெரியுமா? வெளியில வந்து ஃபுல்லா ஃப்ரெண்டோட சுத்துவான். அங்க சுத்துவான், பீச்சுக்கு போவான், செல்ஃபி எடுத்து ஸ்னாப்ல போடுவான். வீட்டுக்குள்ள வந்தான்னு வச்சுக்கேன்,
நான் இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோவர்ட் தனிமையே இனிய தனிமை என்னமோ பாட்டுலாம் பாட்டுருப்பான். என் இனிமை இனிய தனிமையேன்னு சொல்லிட்டு 9 வீட்டுக்குள்ள மணிக்கு தான் மேல தனியா தான் இன்ட்ரோவர்ட் இருக்கல. ஆயிரும். வீட்டுக்கு வெளில போனோம்னா இன்ட்ரோவர்ட் ஆயிடுறான். வீட்டுக்குள்ள வந்தோம்னா வீட்டுக்குள்ள என் போய் இனிமை வீட்டுக்குள்ள தனியா தானே இருக்கணும். நீ அப்ப தனியா தான் வீட்டுக்குள்ளலாம் எதா இருக்கணும். இருக்குன்னா ஹாஸ்டல்ல போய் சேர்ந்துக்க. நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாம் சேர்ந்து தூங்குங்க. இல்ல அதுக்கு வேற ஸ்டேட்டஸ் போடுறது. என்ன வந்து யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டுக்குள்ள இருந்தா யாரு கண்டுக்குவா உன்ன? வெளில போய் எவ்வளவு நேரம் யார்ட்டயாவது கண்டுக்கல? பேச எவ்வளவு நேரம் கண்டுக்கல? சும்மா ஒரு எவ்வளவு நேரம் 2 கண்டுக்க? மணி நேரமா என்ன யாரும் கண்டுக்கல. அப்படி இல்ல. எவ்வளவு நேரம் கண்டுக்கல? எனக்கு 8 மணி நேரம். 8 மணி நேரம் என்ன பண்றது? நைட்டு தூங்கிட்டு இருந்தேன். தூங்கும்போது என்னடா பண்றது? தூங்கும்போது இல்ல என்ன அந்த பண்ணிட்டு மாதிரி தூங்கணும்னு பண்றது. நினைக்கிறேன். நீ எப்படி வேணா இருந்துக்கோ. ஆனா இது இன்ட்ரோவர்ட்டா ஒருத்தன் இருக்கிறான் அப்படிங்கிறானா அவனை போட்டு புள்ளி பண்றதுக்காக நீ உன்னோட இதெல்லாம் பெரிய பூச்சிக்க கூடாது. வந்துகிட்டு இவன் வீட்டுல உட்காந்து அதனால பேச முடியல. இந்த லோன்லி பீப்புள்ஸ் தான் இன்ட்ரோவர்ட் பீப்புள் அப்படின்னு சொல்றதே தப்பு சார். அதுதான் சொல்றேன். லோன்லி பீப்புள்னு சொல்றதே தப்பு. லோன்லின்னா என்னன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்துட்டு ஒண்ணுமே புரியாத மண்ணு குதிங்க சார். சும்மா அந்த நைட்டு நேரம் நான் தனியா இருக்கிறேன்றனால அவன் லோன்லி பீப்புள் கிடையாது. நீ 4 பேர் சுத்தியே இருந்தாலும் நீ லோன்லியா ஃபீல் பண்ற பாரு, அதுதான் லோன்லி. ஒரு 10 பேரு பேசிட்டு இருக்கும்போது ஒரு வாய்டு உனக்கு தெரியும் உன் மனசுல. அது பேரு என்னடா இது? அது பேரு அவுட் தான். சைடரா. அது பேரு அவுட் சைடராமா. அப்படியா? எல்லாத்தையும் இருந்துட்டு கேள்வி போட்டோங்க. கேட்டுக்கிட்டு இருந்துட்டு போட்டோம். எல்லாத்தையும் கேள்வி இருக்கட்டுமே. கேட்டு இருக்கட்டுமே. இருக்கட்டுமே. இருக்கக்கூடாது இருக்கட்டுமே எல்லாத்தையும் கேள்வி அப்படிங்கறதுதான். கேட்டு அதான் சரி. எக்ஸ்ட்ரோவர்ட்டா எங்க இருக்கணும்? இன்ட்ரோவர்ட்டா எங்க இருக்கணும்? இன்ட்ரோவர்ட்டா எங்க இருக்கணும்ன்றதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அது ஒரு சப் டாபிக்கா வச்சு நான் சொல்றேன். அதுல சப் டாபிக் என்னன்னா, இங்க யாருக்குமே தெரியாது நான் ஒரு டான்சர்னு அப்படின்றதுல ஒரு 3 கதை. என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு காலேஜ் போனேன். அப்போ வந்துட்டு இப்படிதான் நான் உட்காந்து ஒரு நாவல் என்னத்தையும் ஒண்ணு படிச்சுக்கிட்டு இருந்தேன். இல்ல நாவல்லாம் இல்ல. இதுதான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆரண்ய கண்டம் ஸ்கிரிப்ட் எடுத்து உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னடா அவன் என்னத்தையும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானுங்க. அப்புறம் அன்னைக்கு அனிமே ஒன் பீஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்பவே பொம்மை படம் எல்லாம் பாக்குறான்டா அப்படின்னு கேட்பானுங்க. இங்க நீங்க அவன்கிட்ட எந்திரிச்சு எக்ஸ்ட்ரோவர்ட்டா நீங்க வந்துட்டு அவனுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. அவன்கிட்ட போயிட்டு நீங்க ஒரு 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 ஜாதி ரீதியான விஷயத்த சொன்னீங்கன்னா அவன் உடனே கப்பல் பிடிச்சுக்குவான். இதெல்லாம் நீங்க சொல்லி அவன்கிட்ட புரிய வைக்க முடியாது. அதனால நீங்க அங்க வந்துட்டு இன்ட்ரோவர்ட்டா இருந்துறதே பிரச்சனை இல்ல, தப்பு இல்ல, இருக்கட்டுமே சார். அங்க நீங்க இன்ட்ரோவர்ட்டா இருக்கணும் சார். இல்ல இது நான் வந்து நிறைய இடத்துல நான் போய் சொல்ல மாட்டேன். நான் எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருந்திருக்கேன். அது எப்ப நான் சில நேரத்துல இருக்கணும். நான் வந்து ஊர்ல பாருங்க, நான் எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருந்தவே இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கேன். நீங்க இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறவரை எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அதுதான் சார் அது வந்து நான் வந்து இருந்திருக்கேன். நான் ஒரு 2, 3 இடத்துல வந்து வேணும்னு ட்ரை பண்ணியிருந்திருக்கேன். ஆனா ஃபெயில் ஆயிருக்கு. நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆனிச்சுன்னு சொல்லிட்டு. நான் வந்து கேரளா கதையே ட்ரை பண்ணி ஃபெயில் ஆனது தானே. அதுவே ஒண்ணுதான். அது ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இது ஒண்ணு ஒரு தடவை வந்து நாங்க ஓட்டு கேட்கறதுக்காக என் ஃப்ரெண்டு சொன்னல கவுன்சிலர் பையன்னு சொல்லிட்டு அதுக்காக ஓட்டு கேட்கறதுக்காக நாங்க போறோம்டா. அவன் என்னையும் கூப்பிட்டான். வாடா ஒரு 500 ரூபாய் காசு கொடுப்பானுங்க, நீ வீட்டுல சும்மா உட்காந்து இதையாவது வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொன்னான். எனக்கு அந்த டீலிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்க ஊர்ல பிரியாணி பிளஸ் ஒரு குவார்டர் கொடுப்பானுங்க. ஆமா அது அது வந்து தருவானுங்க, இங்கேயும் தருவானுங்க. நான் குடிக்கிறது இல்ல, அதனால எனக்கு 500 காசு கொடுத்துட்டான் அப்படிங்கறதுனால. அதாவது நான் ஓட்டு கேட்க போனேன்னா அதிமுக ஓட்டு கேட்க போனேன்னு நினைக்காதீங்க. நான் திமுக கட்சிக்கு தான் ஓட்டு கேட்க போனேன். உண்மையாவே. அதனால என்னை ஊப்பி என்று சொல்லிவிடாதீர்கள். இது வந்து இந்த விஷயத்துக்காக எனக்கு எங்க பெரியப்பாவுக்கும் சண்டை வரும். எங்க பெரியப்பா வந்து அதிமுக கட்சியில இருக்கிறவர். நீ எதுக்குடா அவனோட அந்த இதுல போயிட்டு ஏன்டா ஓட்டு கேட்கலாம் அவங்களோட போற அப்படிங்கிறது. சரி சொல்லுங்க சொல்லுங்க. சரி ஃபுல்லா சொல்லிடுறேன். ஓட்டு கேட்கறது போறோம்டா. நம்ம வந்து ஒரு 3 பேருக்குள்ள ஒரு ஜோக் அடிச்சு கடி ஜோக்கா இருந்ததுன்னா சிரிக்க மாட்டோம், எனக்கு பெருசா தெரியாதுல்ல. நான் வந்து போயிட்டு எக்ஸ்ட்ரோவர்ட் மாதிரி மினிட் லைன்ல நின்னுகிட்டு இருக்கேன். முன்னாடி வந்து 3 பேர் ஃபர்ஸ்ட் 3 பேர் நின்னுட்டு இருக்கேன். போயிட்டு ஒரு பெரிய காமெடி ஒண்ணு அடிக்கிறேன்னு நினைச்சிட்டு ஒரு காமெடி பண்றேன். அங்க இருந்த 25 பேர் என்னடே பாக்குறாங்கடா. நீ பண்ற காமெடிக்கெல்லாம் அப்படினானுங்களா? பின்னாடி நிக்கிறேன் சிரிப்பான் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்கடா. எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டாப் ஆயிடுச்சு அந்த இடம். ரொம்ப பின் டிராப் சைலண்ட்ல என்னடே பாக்குறானுங்க எல்லாரும். எனக்கு எப்படி தெரியுமா எனக்கு ஃபீல் ஆகுது? புதுப்பேட்டை படத்துல அவன் டக்குனு பொருள் எடுத்துட்டான். அப்ப எல்லாம் அது கூட இல்ல, அது கூட இல்ல. சைத்தான் படத்துல விஜய் ஆண்டனி ஏஞ்சி பஸ்ல ஏறி வரும்போது எல்லாரும் பாப்பானுங்கல்ல, அந்த டெம்ப்ளேட் உனக்கு பார்த்துன்னு தெரியும். அந்த இதுல அது மாதிரி பாக்குறானுங்க எல்லாரும். அப்படியே நிக்கிறேன். அப்படியே டக்குன்னு நடக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி ஒரு ஜோக் மிஸ் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் டைம் என் குறி தப்பாதுறான்னு சொல்லிட்டு
அதே மாதிரி போயிட்டு நான் முன்னாடி நடந்து போயிட்டேன் கொஞ்சம் தூரம். தம்பி நடந்து போயிட்டு தம்பி அவன் சொல்லுவா, தம்பி நீ ஜோக்கு போட்டாலும் 500 ரூபா தான், போடாட்டி 500 ரூபா தான், மூடிக்கிட்டு வாப்பான்ருவான். நான் என் ஃப்ரெண்டோட பேசிட்டு இருந்ததுனால சும்மா ஒரு நல்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஜோக்கு போறேன். அதுவும் ஒர்க் ஆகல. அவ்வளவுதான் முடிஞ்சுது. அந்த ஒரு தாத்தா வந்து சொல்றாரு, தம்பி மொக்க ஜோக்கல என்னால கேட்க முடியலப்பா அப்படின்னு இதே மாதிரி சொன்னாரா. அப்ப முடிவு பண்ணேன், எப்பா நம்ம வந்து பிரிட்டன் பண்ண தேவையில்ல. அந்த பூமர் தாத்தாவுக்கே கேட்க முடியலன்னா அப்ப நீ எவ்வளவு பூமரா சொல்லிருப்பீங்க. எவ்வளவு கேவலமான ஒரு ஜோக் போடுறோம்னு பாத்துக்கோ. அவர் சொல்றாரு, எனக்கு அப்ப தோணுச்சு, ஐயோ இனிமே நம்ம வந்து பிரிட்டன் பண்றதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. நம்ம இருக்கிற மாதிரியே இருந்துகிட்டா நல்லது. காசு வாங்கணுமா, காசு ஓட்டு போடுங்க அப்படின்னு கத்துறோமான்னு போவோமான்னு இது ஓ போடு இது போடுன்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் நீங்க அந்த ஓ போடுன்னு கத்துறதே எக்ஸ்ட்ரா ஓட்டு தான். அதை நீங்க பண்ணதுக்கே சந்தோஷப்பட்டு ஓடி போயிடணும். ஆமா, அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றின்னு நினைச்சு நம்ம இது பண்ணிருக்கோம். இதை விட்டுட்டு முன்னாடி போய் ஸ்டாண்ட் அப் காமெடி பண்றேன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி அடி வாங்கிட்டு சுத்திட்டு இருக்காதீங்க. இது வந்து ரொம்ப முன்னாடி நடக்கல, நான் 12th படிக்கும் போது நடந்ததுதான். சரி, ஓகே. இப்ப சாசா உங்களுடைய எக்ஸ்ட்ரோவர்ட் திங் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. எங்க ஹாஸ்டல்ல வந்து பொதுவா ஒரு காமன் ஹால் இருக்கும், சரியா? அங்க வந்து உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். அங்க பக்கத்து ரூம்ல உள்ள அக்கா வந்து தண்ணி பிடிக்கிறதுக்காக வந்தாங்க. ஆனா கேன்ல தண்ணி இல்ல. சோ அவங்க காலி வாட்டர் பாட்டிலோட ரூமுக்கு போயிட்டாங்க. கொஞ்சம் இருந்துச்சு, அதை நீ புடிச்சு குடிச்சிட்ட. அது ஈவினிங்கே நான் புடிச்சிட்டேன். ஆனா அது காலி ஆயிடுச்சு. இல்ல அவங்க அக்கா வராங்கன்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடி போய் தண்ணி புடிச்சு குடிச்சிருப்பா, அது கொஞ்சோண்டு இருக்க தண்ணியோ. அப்புறம் அந்த அக்கா ரூமுக்கு போயிட்டாங்க. நான் வந்து சரி காலி பாட்டிலோட போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த கேன் எடுத்து தண்ணி ஊத்தி, ஆக்சுவலா ஊத்தவே முடியல, கேன் எல்லாம் கீழே இறக்கி வச்சு ஊத்திட்டு அந்த அக்கா ரூம் போய் தட்டி கூப்பிட்டு தண்ணி புடிச்சுக்கோங்கன்னு சொன்னேன். தட்ஸ் ஆல். இதுதான் நீ பண்ண மிகப்பெரிய எக்ஸ்ட்ரோவர்ட் திங். எஸ். அது இன்னொரு யாருக்குமே தெரியாது, நான் ஒரு டான்ஸர். அங்க முந்தானது சார் ஜிம்ல நைட்டு ஒர்க் அவுட்லாம் முடிஞ்சு உட்காந்து 4 ஆர்ம்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். 4 ஆர்ம்ஸ்லாம் சும்மா உட்காந்து கடைசியாக போடுறது சார். போட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் சுற்றி நின்று ஒரு சீரீஸை பற்றி மிக மிக விலாவரியா பேசிக்கிட்டு இருந்தானுங்க. என்ன சீரீஸ்ன்னு நினைக்கிறீங்க? எதை பத்தி? மணி ஹெய்ஸ்ட பத்தி. ஸோ எப்படி உள்ளதுனோ சார், அவன் அந்த கேரக்டர் ஐயோ மாசு, இவன் கேரக்டர் ஐயோ ஐயோ. இது அதாவது கேக்குறவங்க வந்து ஆபீஸ் சீரிஸ் பாத்துருந்தீங்கன்னா தெரியும். ஆபீஸ்னா டெம்பிள் மங்கிஸ் இல்ல, ஒரிஜினல் ஆபீஸ் சீரிஸ். பார்க்கலாம், நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கும். ஆனா நான் சொல்ல போற ரெஃபரன்ஸ் வந்து அது. இப்போ ஆபீஸ் சீரிஸ்ல வந்து ட்வைட்னு ஒரு கேரக்டர் இருப்பான், ஜிம்னு சொல்லி கேரக்டர் இருப்பான். ஓகேவா? நீங்க பாத்துட்டீங்களா? நீங்களே என்ன பார்க்கல தானே? நானா பாத்துட்டேன்டா புள்ள, எப்பயே பாத்துட்டேன்டா. பாத்தீங்களா? வாட் a man. சரி சரி, நான் அதை பார்த்தா அடிக்கடி ஸ்டேட்டஸ் வச்சு சுத்திட்டு இருப்பேன். நீங்க சும்மா வச்சுக்கிறீங்கன்னு வச்சேன். அது பயங்கர ரிலேட்டபிளா இருக்கும்டா நிறைய விஷயம். அதான் சொல்ல வருது என்னன்னா, அவன் வந்து ட்வைட் கிட்ட சவால் விட்டுருப்பான், இன்னைக்கு ஃபுல்லா நீ பேசக்கூடாது, அதாவது ஆபீஸ் டைம்ல பர்சனல் விஷயம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விட்டுருப்பானுங்கடா. அப்ப வந்து இவனுக்கு இந்த பேட்டில் ஸ்டார் கலாக்டிகான்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் இருக்கு, அதை பத்தி அது ரொம்ப பிடிக்கும் இவனுக்கு. இந்த இதுல சீரீஸ்ல அவன் வந்து வேணுக்குனே இவனை பேச வைக்கணுங்கிறதுக்காக இன்னொருத்தன் பேசுவான், நேத்து நைட்டு பேட்டில் ஸ்டார் கலாக்டிகா பாத்தியா, அதுல வந்து டம்பிள் டோர் வருவாரு, டிமான்ட்ரஸ் எல்லாம் வரும், ஹாரி பாட்டர் எல்லாம் வருவாங்க அப்படின்னு. இவன் வந்து தலைய புடிச்சுக்கிட்டு பேப்பரை கசக்கிட்டு சொல்ல வருவான். புரியுதா நான் சொல்றது? நானு பின்னாடி அந்த சீரீஸ் பத்தி தப்பு தப்பா ஒரு மாதிரி பேசுற மாதிரி பேசுவான். இதே மாதிரி நான் உட்கார்ந்து இருக்கிறேன், நீ சொன்ன மணியை சொன்னல, இதேதான் ஒருத்தன் வந்து பேசிட்டு இருக்கானுங்க ஆபீஸ்ல. ஆனா அந்த பெர்லின் மட்டும் இருக்கிறான் பாடுறா, அவன மாதிரி ஒரு கேரக்டர் ரைட்டிங் நான் பார்த்ததே இல்லடா. அந்த பெர்லினுக்கு ஒரு சீரீஸ் வருது பாடுறா, ஸ்பின் ஆஃப் சீரீஸ், அதுக்காக தான் நான் வெயிட் பண்றேன். இந்த ப்ரொஃபசர் மாதிரி மூளை எல்லாம் எவனுக்குடா இருக்கு அப்படிம்பாங்க. என்னோட தலையோட இவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாம் போய் பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர் சீரீஸ் ஹோலிக் அப்படின்னு போட்டிருப்பான். அவன்கிட்ட போய் கேட்டா என்ன சீரீஸ்ல பாத்துருக்க வரைக்கும், மணி ஹெய்ஸ்ட் வேற, மணி ஹெய்ஸ்ட் சீசன் 2 சீசன் 3 சீசன் 4 அப்படின்பா. வேற என்னடா பாத்துருக்க? அவ்வளவுதான். இல்ல, மணி ஹெய்ஸ்ட் இஸ் தி பெஸ்ட் சீரீஸ் ஐ ஹவ் எவர் சீன் அப்படிமானுங்க. எத்தனை சீரீஸ் பாத்துருக்கேன்? ஏங்க மஸ்திரமும் இதுவும் பாத்துருக்கேன், ரெண்டு இது பாத்துருக்கேன். டேய் மஸ்திரோட சீரீஸே இல்லடா அது. எம்எக்ஸ் பிளேயர்ல ஃப்ரீயா இருக்கு காஜி நாய், உனக்கு எக்ஸாம்ஸ் போறதுக்கு ஐயோ போறதுக்கு உனக்கு வக்கு இல்ல, அதனால அங்க போயிட்டேன்.
லீவாய் வந்து அவர் பாக்குற சைட் வந்து ரிவீல் பண்ணிட்டாரு. உண்மைதான் வெளில வரும்டா டக்குனு. முடியல. சரி அதுதான். அவங்க வந்து பின்னாடி வந்து பெர்லின் இருக்கான் போறா, பெர்லின் மாதிரி இருக்கு. இப்ப வந்து ரீசெண்டா ஸ்குவிட் கேம், அந்த ஸ்குவிட் கேம்ல அந்த ஓகோமா சூ சுன்னியா அந்த மியூசிக்லாம் அந்த மியூசிக் வச்சுக்கிட்டு இவங்க ரொம்ப அத வந்து ரொம்ப மில்க் பண்ணி கேவலமா ஆக்கிறாங்க சார். அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க சார். நான் உட்காந்துட்டு அப்படியே என்கிட்ட வேற கேக்குறானுங்க அப்படின்ட்டு. நான் அவரை மாதிரியே தலையாட்டிக்கிட்டு இருந்தேன், நம்ம கிறிஸ்டியன் பேல் மாதிரி. இல்லடா, எந்த சீரீஸா இருந்தாலும் ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்கு வரும்போது அதோட தன்மையே போயிடும். இப்ப பார்த்தனா பிரேக்கிங் பேடு ரொம்ப அண்டர் ரேட்டடா இருந்துச்சு ஃபர்ஸ்ட். யாருக்குமே தெரியாது சீரீஸ் வர்றது. இப்போ வந்து அந்த ஐஎம்டிபில வந்ததுனால அதை வந்து பயங்கரமா ஆக்கி இந்த பிரேக்கிங் பேட், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எல்லாம் பிடிச்சி அவன் அடிச்சுக்குவானுங்க. இது மாதிரி இது ஓவர் ரேட்டட் அப்படிமானுங்க. எனக்கு ஒரு கட்டத்துல சார், அதான் ஒரு கட்டத்துல ஏன்டா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அண்டர்ரேட்டடா இருக்கு அப்படின்னு தோணிட்டு இருந்த காலங்கள்ல மாதிரி, நீ எல்லாம் அண்டர்ரேட்டடாவே இருந்துடுறா, ஓவர் ரேட்டட்லாம் ஆயிராதடா அப்படின்ற மாதிரி ஒரு பயம். மெயின் ஸ்ட்ரீம் வந்துடவே கூடாது. இப்போ வந்து பாய்ஸ் சீரிஸ் பார்க்கும்போது நான் வந்து ரொம்ப ரொம்ப நினைச்சேன், இந்த இது மட்டும் மெயின் ஸ்ட்ரீம் வந்துடக்கூடாது, மெயின் ஸ்ட்ரீம் வந்துடவே கூடாதுன்னு நினைச்சேன். அப்ப வந்து தமிழ் டப்பிங் அவைலபிள் அப்படின்னு சொல்லி பிரைம் வீடியோல போட்டான். முடிஞ்சுதுடா, அவ்வளவுதான் நினைச்சேன். தமிழ் டப்பிங்ன்ற விஷயத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கேவலமான விஷயம் சார். என் ஆபீஸ் வேற டாபிக்டா. ஆமா பரவாயில்ல பரவாயில்ல சொல்றேன். இன்னொரு ஆபீஸ்ல நான் ஃபர்ஸ்ட் இருந்தேன் சார். அங்க வந்துட்டு ஒரு ப்ரோ வந்துட்டு இருந்தாரு. அவர் பார்த்துட்டு சீரீஸ்லாம் பாப்பீங்களான்னு பேசணும். அவர் சொன்ன சீரீஸ்லாம் பார்த்து மறந்துட்டேன். நான் என்ன ப்ரோ இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ், வாக்கிங் டெட் இதெல்லாம் பாத்துருக்கீங்க ப்ரோ. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு மைண்ட் செட்டு? போடு மொரட்டாலு போல அப்படின்னு. அதெல்லாம் பார்த்துட்டேன் ப்ரோ. சரி பேக்கிங் பேட் பார்த்துட்டீங்களா ப்ரோ? இல்ல ப்ரோ, அது இன்னும் தமிழ் டப் வரல, வந்ததுக்கு அப்புறம் பாத்துருவேன் அப்படிங்கிறான். டேய், இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஃபேன் டப்பே பார்த்துட்டு சில பேர் பண்ணிட்டு இருக்காங்கடா, ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்கடா. அதை போயிட்டு குளிர்காலம் வந்துகிட்டு இருக்கு. ஃபேன் டப் தான். வாக்கிங் டெட்ல எவன் சார் தமிழ் டப் பண்ணா? அதெல்லாம் ஃபேன் டப். குளிர்காலம் வந்துகிட்டு இருக்கு. வின்டர் இஸ் கமிங். அருமோ சார். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க எல்லாம் எங்க எங்க போய் என்னன்னு பேசுவீங்க? அதான் நான் உட்கார்ந்து அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கேன். இங்க யாருக்குமே தெரியாது நான் ஒரு டான்சர்ன்ற மாதிரி நாங்க உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். அங்கேயும் நான் நினைச்சா ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாதிரி, ப்ரோ இதெல்லாம் இல்ல வேற சீரிஸ் இருக்கு அப்படின்னா நான் பேசுனேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்னைக்கு இருக்கு நான் போயிருவான். இப்போ நான் வந்து ரொம்ப நம்பிட்டு இருக்கிறது என்னன்னா, மிஸ்டர் ரோபோட் அந்த மாதிரி சீரிஸ் மட்டும் மெயின் ஸ்ட்ரீம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நம்பிட்டு இருக்கேன். அது மட்டும் வந்துடவே கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி. வந்துச்சுன்னா முடிஞ்சுதுடா எனக்கு தெரிஞ்சு கதை. இந்த மாதிரி ஒரு சீரிஸ் இப்போ வந்துட்டு 2வது சீசன்ல ரொம்ப ஸ்லோவா போகும். அப்படிங்கும் போது நீ நல்லாவே இல்லை, இதை போய் நல்லா இருக்குங்கிறீங்களா அப்படின்றவானுங்க. சரி ஒரு நம்ம டாபிக் உள்ளவா. பெண்கள்லாம் எப்படி சார்? மோஸ்ட்லி இன்ட்ரோவர்ட்டா எக்ஸ்ட்ரோவர்ட்டா சார்? எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே இருப்பாங்க. கண்டிப்பா ரெண்டுமே இருப்பாங்க. ஆமா, இல்ல ரெண்டுமே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் போட்டு பார்த்ததே இல்ல. என்னது? பெண்கள்லாம் லிட்டரரி மீ அந்த மாதிரிலாம் போட்டு பார்த்ததே இல்ல. நீ அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணலையோ என்னமோ தெரியல. நான் வந்து நிறைய பேர் இருக்காங்கடா, இன்ட்ரோவர்ட் இருக்காங்க, எக்ஸ்ட்ரோவர்ட் இருக்கதான் செய்யறாங்க. இல்லாம எப்படி இருப்பாங்க? எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருப்பாங்க. நீங்க தான் இதுக்கு பதில் சொல்லணும். இருக்காங்க ப்ரோ. என்ன இருக்காங்க? இன்ட்ரோவர்ட் இருக்காங்க, எக்ஸ்ட்ரோவர்ட் இருக்காங்க. சரி சரி. அது இல்ல, ரெண்டுமே இருப்பாங்கடா. எல்லாருமே அவங்களும் வந்து ஒரு டைப் ஆஃப் லிட்டரலி மீன் போட்டுட்டு தான் இருப்பாங்க. ஒருத்தருக்கும் ஒரு கேரக்டர் பிடிச்சிருக்கும், ரிலேட்டபிளா இருக்கும்போது அதை எடுத்து போட்டுட்டு தான் இருப்பாங்க. யாராவது இப்ப வந்து நீ போறது இல்லையா, இப்ப நீ வந்து லூஃபி எடுத்து போடுவ, நான் வந்து இப்போதைக்கு நருட்டோ பார்க்கறதுனால நருட்டோ எடுத்து போடுவேன், கக்காஷி எடுத்து போடுவேன். லிட்டரலி மீனா ஒரே ஆள் தான், கற்று தமிழ் ஜீவா. அவ்வளவுதான். அப்ப நீங்க யாருமே கிடையாது. நான் செத்து போயிருவேன். நாய்க்குட்டி நீங்க எப்ப ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அந்த ஊருக்கு வந்துட்டு அந்த ரயில்வே ட்ராக்ல காது வச்சு கேளுங்க சார். சந்தோஷமா நாய்க்குட்டி டீனா நானு ஆளு நடந்து போய்கிட்டு இருப்போம். சரி ஓகே விடு. அதே ஒரு ஒண்ணும் இல்லாத விஷயத்த வச்சே ஒரு 2 மணி நேரம் ஓட்டிட்டோம்னு வச்சுக்க. இப்போ இதுக்கு மேல பேசுறதுக்கு எந்த மாத்திரையும் இல்ல. நான் வந்து இல்ல நான் வந்து இப்போ நான் உனக்கு மதியானம் போன் அடிச்சேன் தெரியுமா, ரொம்ப மைண்ட் ஃபக்ல இருக்கேன் இன்னைக்கு வந்து பயங்கர கண்டென்ட் மட்டும் தான்டா இருக்கு அப்படின்னு சொன்னல. நான் சாயந்தரம் இப்ப எனக்கு அந்த இது சால்வ் ஆகலனா இந்த எபிசோட் வந்து 3 மணி நேரம் இருக்கும். சாயந்தரம் சால்வ் ஆகலாம்.
நான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு வரதான் எனக்கு லேட் ஆயிடுச்சு. இப்ப எல்லாம் சமாதானம் பத்தி முடிச்சாச்சு. அப்புறம் இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறதா? சரி இவ்வளவு சொன்னீங்களே, இதுல நான் இப்ப என்னதான் இருக்கிறது? இன்ட்ரோவர்ட்டா இருக்கட்டுமா, எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கட்டுமா? இல்ல இத வந்து நான் அதுக்கு ஒண்ணு சொல்லலாம்னு வந்தேன் அன்னைக்கே. அப்பயே சொல்லலாம்னு வந்தேன். இப்போ இன்ட்ரோவர்ட்டா இருக்கிற இடம், எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கிற இடம், அத வந்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறது நம்மளோட நேர்த்தி தான். இப்போ இந்த இன்டர்வியூல போயிட்டு குரூப் டிஸ்கஷன்ல போயிட்டு, இல்ல நான் இன்ட்ரோவர்ட், நான் வந்து ஹெட்போன் போட்டு உலகத்தை உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நக்கிட்டு நீ வீட்லயே இருந்துடலாமேடா நாயே, அதுக்கு எதுக்கு அதுக்கு வந்த? உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. உனக்கு இருக்க வேண்டிய இடத்துல நீ இன்ட்ரோவர்ட்டா இருக்கணும். எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கணும். இப்போ ஒரு குரூப் டிஸ்கஷன் நடக்குது ஆபீஸ்லயே, நீ ஆபீஸ்ல சேர்ந்து முடிச்சுட்டு, இப்போ எனக்கே ஒரு குரூப் டிஸ்கஷன் நடக்குதுன்னா, என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா, கூட்டமா இருந்தாலும் பரவாயில்ல, பதில் சொல்லிதான் ஆகணும். அப்பதான் உன்னால பொழைக்க முடியுங்கிறது இருக்குல்ல. அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இப்போ இன்ட்ரோவர்ட்டா வந்து ஒரு விஷயம், இப்போ இப்போ நீ எக்ஸ்ட்ரோவர்ட்டாவே இருக்குன்னு வச்சுக்கேன். இப்போ வந்து உன்னோட ஆபீஸ்ல, உன்னோட கோர்ட்ல, நீ கோர்ட்ல இருக்கன்னா, கோர்ட்ல வந்து பேசுறாங்க. இத பத்தி பேசுறாங்க வச்சுக்கோ, ஜாதி பத்தி. அதாவது வன்னியர் வம்சம் தான்டா எல்லாத்துலயும் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. நீ வந்து இப்போ வந்துட்டு வாய் கொடுத்தா வச்சுக்க, டேய் நீங்களாம் ஆண்ட பரம்பரை இல்ல பேண்ட பரம்பரை இல்லைன்னு அவன்கிட்ட போய் சொன்னேன்னு வச்சுக்க, அவனை வேலையை விட்டு தூக்கிடுவானுங்க. ஆமா, புரியுதா நான் சொல்றது? அந்த இடத்துல நீ எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்க வேணாம். நீ நீங்க என்னமோ பேசிட்டு போ. நீங்க வந்துட்டு இத வந்துட்டு ப்ளோ ஜாப்னு நினைச்சிடாதீங்க. ப்ளோ ஜாப் இது வேற. கிடையாது. ப்ளோ ஜாப் என்னன்னா Survival of fittest. ஆபீஸ்ல வந்துட்டு அது வேற. இது சர்வைவல் ஆஃப் இதுதான். ஏன்னா நீ அவன்கிட்ட போயிட்டு அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அவன் வெற்றியை பெற்றிருக்க அளவுகோல் வேற, இப்போ நீ வெற்றியை பெற்றிருக்க அளவுகோல் இப்போ வேறன்றான் சொல்ற அவன் மாதிரி. பேசும்போது நீ சொன்னாலே ப்ளோ ஜாப்னு, இப்ப அவன் வந்து ஆண்ட பரம்பரைடா நாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுறப்போ, நீ போயிட்டு ஆமாம்பா ஆமாம்பா வன்னியர் வம்சம் தான்ப்பா ஆண்ட பரம்பரைன்னு சொன்னா அது ப்ளோ ஜாப். அவனுக்கு அவனுக்கு சொம்படிக்கிறது. நீ மூடிக்கிட்டு அந்த விஷயத்துல நான் வந்து எனக்கு கருத்து இல்லைங்கிற மாதிரி உட்கார்ந்து இருந்தனா, அது வந்து உன்னோட திறமையை கேள்வி நீ அந்த இடத்துல உனக்குள்ளேயே கேள்வி வரும். கேள்வி கேட்கறதுதான் அவுட் சைடர். அத நீ வெளியில கேட்க வேணாம், கேட்கணும் அவசியமும் இல்ல. அது இல்ல கேட்கற ஓகேவா? இடம் பொருள் ஏவலுங்கிறது அதுக்குதான் இருக்கு. எந்த இடம் ஆமா. பார்த்து பேசணும். அதான் பேச ராம் வேண்டிய சொல்ற இடத்துல மாதிரி பேசணும். நீ வெற்றியை பெற்றிருக்க அளவுகோல் வேற, நான் வெற்றியை பெற்றிருக்க அளவுகோல் வேற. நீ கார்ல போறதுதான் வெற்றி நினைச்சினா, எனக்கு பைக்ல போறதுதான் வெற்றி. அந்த மாதிரி நீ மணி ஹெய்ஸ்ட் பாக்குறதா வெற்றி நினைச்சினா, எனக்கு கேம் ஆஃப் த்ரான்ஸ், பீக்கி பிளைண்டர்ஸ் பாக்குறதுதான் வெற்றி. இதை நான் அங்க போயிட்டு முட்டு கொடுத்துட்டு உனக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கவேன், நீ ஒரே நிமிஷத்துல தண்ணி நில்ற உசுன்ற மாதிரி என்னதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிருவேன், என்னத்தையாவது உளறிட்டு. அங்க அவங்ககிட்ட நம்ம இவ்வளவு பெரிய விளக்கமே கொடுக்க அவசியம் இல்லை ப்ரோ. எனக்கு ஒரு கட்டத்துல அதான் ப்ரோ கேள்வியா இருந்துச்சு, எப்படா நீங்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இப்படி இருக்கீங்க அப்படின்ட்டுலாம் நினைச்சிட்டு அவன்கிட்ட விளக்கெல்லாம் கொடுக்க போகும்போது அவன் ஒரே நிமிஷத்துல ஈஸியா நம்மள பைத்தியக்காரன் ஆக்கிட்டு போயிருவான். அப்படிலாம் தெரிஞ்சுச்சு. ஐயோ இவங்ககிட்டலாம் விளக்கம் கொடுக்கவே கூடாது. இந்த மாதிரி இடத்துல நீ இன்ட்ரோவர்ட்டா இருந்துரு. அவன் உன்னை ஒண்ணுமே தெரியாத மண்ணு குதினே நினைச்சிட்டு போட்டோம் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்ததே இவங்களாலதான். ஆனா எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கிற இடத்துல நீ இருந்துதான் ஆகணும். இப்ப நீ ஒரு 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 இது கடைக்கு போயிட்ட, பார்சல் ரொம்ப வாங்கணும், கொஞ்சம் கும்பலா இருக்கு, நீ ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி வந்துட்ட, ஆனா வந்துட்டு நீ வந்துட்டு வரவங்களுக்கு எல்லாம் வழி விட்டுட்டே வந்தீங்கன்னா நீ வழி விட்டுட்டே தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். இல்ல நீ சொன்ன தெரியுமா ஃபர்ஸ்ட் சில்லறை வாங்குறது கண்டக்டர்ட்ட, உன் காசு நீ கேட்டாதான் கிடைக்கும் அப்படிங்கிற நேரத்துல இன்ட்ரோவர்ட்டா இருக்குன்னா அந்த 50 ரூபா உனக்கு லாஸ். எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருந்தா உன்னால அந்த காசை வாங்க முடியும் அப்படிங்கிறதுதான். ரீசெண்டா நான் ஒரு இடத்துல மொரட்டு எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்க வேண்டிய இடத்துல மொரட்டு இன்ட்ரோவர்ட்டா இருந்து வந்துட்டேன் சார். அது என்ன அதை மட்டும் சொல்லி முடிச்சுக்குவோம். இதோட அப்படியே வந்துட்டு அந்த இதை ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இதுவும் அதுவும் அப்படியே சேம் டாபிக் நான் பேசுனது. இல்ல அதுதான் தேவையில்லாத வேலை. நீ பேசு, உட்காந்து ஒர்க் பண்ணணும் அதெல்லாம். அப்படியா? ஆமா நீ சொல்லு பரவாயில்ல. அதான் ஏகப்பட்ட ஆபரேஷன் லீவையோட குண்டியில வரிசையில அடுத்த ஒரு கதைகள். இந்த கதையோட பாட்காஸ்ட முடிச்சுக்கலாம். ஓ நீ அந்த இது சொன்னியா? ஓகே ஓகே புரியுது. அத சொன்னேன். இல்ல இல்ல இது இருக்கட்டும், தனியாவே இருக்கட்டும், சின்ன லீடு மாதிரி வச்சுக்கோ. ஃபைன் மண்டே. ஒரே சளி சார். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 20 தும்மல் வருது, கோர்ட்ல உட்கார முடியல, எரிச்சலு. சரின்ட்டு மாத்திரை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை வாங்க போறேன். எங்க ஆபீஸ்ல தாண்டி மாத்திரை வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். என் தூரத்துல ஒயர் வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்க, கேபிள் ஒயர் வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்க. மேலதான் இருந்துச்சு. நான் பக்கத்துல போறேன், டக்குன்னு கீழே விட்டானுங்க சார். கழுத்துல மாட்டிக்கிச்சு.
நான் ஒரு 35 போய்கிட்டு இருக்கேன் வண்டியில. ஒரு 50 மீட்டர் போயிட்டேன் சர்ன்னு, என் கண்ணெல்லாம் பிளாங்க் ஆயிருச்சு. அன்கான்சியஸ் போயிட்டேன் ஒரு நிமிஷம். அதான் வண்டியை நிப்பாட்டுறேன். அவனை நான் அந்த இடத்துல எவ்வளவு திட்டிருக்கணும், அவன் மேல எவ்வளவு தப்பு இருக்கு. என் வாயில இருந்து வார்த்தை வருது சார் திட்டுறதுக்கு, ஆனா வெளியில வர மாட்டேங்குது. இப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓகே ஆயிட்டேன். அப்பயும் திட்டாம போங்கனே அப்படின்ட்டு வந்துட்டேன். இந்த ஒரே வார்த்தை தான், போங்கனே அப்படின்ட்டு வந்துட்டேன். எனக்கு இல்ல இல்ல உன் பங்குக்கு நீயும் கொடுக்குற பாரு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். இத்தனை நாள் கூத்துலதான் அடிச்சிட்டு இருந்தேன், இப்ப கழுத்து வரைக்கும் வச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டேன். இங்க மாதிரி இடத்துல நீங்க இன்ட்ரோவர்ட்டா இருக்கக்கூடாது, எக்ஸ்ட்ரோவர்ட்டா தான் இருக்கணும். அவன் இத வந்துட்டு தப்பு, இப்ப நான் பண்ணது தப்பே இல்லை போல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவன் வந்துருவான். ஆமா ஆமா. அப்படி அவன் வந்துட்டு ஒரு வார்னிங்கே இல்லாம அப்படி பண்ணக்கூடாது. ஒரு ஃபுல் ப்ரிகாஷனோட தான் பண்ணணும். முன்னாடி ஒரு 4 ஆளை நிக்க வச்சுட்டு பேரிகேடே போடணுமே, பேரிகேடே போடலாமே, தப்பு இல்லையே, போடலாமே, அதெல்லாம் போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி வேலைலாம் பார்க்கணும். அதனால பாருங்க, அப்ப தப்பு அவன் யோசிச்சிருப்பான், அவன் மேல தப்பு போல, அவன் தான் வந்துருக்க கூடாதோ அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு ஆயிருப்பான். இதெல்லாம் இந்த இன்ட்ரோவர்ட்டா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு நீங்க பண்றதுனாலதான் இந்த ஆட்கள் எல்லாம் நீங்க ஒரு தப்பு பண்ண தூண்டுறீங்க. இது எப்படி எனக்கு என்னமோ இந்த படம் பாக்குற ஃபீல்ல வருது. என்ன படம்னு சொல்லுங்க பாப்போம். அன்னியன் படம் பாக்குற ஃபீல் வருது. லோகத்துல யாருக்குமே பொறுப்பே இல்ல. ஒயரை வெட்டி தண்ணியில போட்டிருக்காங்க, தண்ணியில போட்டிருக்கா அந்த மாதிரி. அதுதான் அவ்வளவுதான். இது அதே காலத்துல கோடாவே விழுந்துருச்சு தெரியுமா? என்னது? ஒயரு தான். ஓ அது செத்து போயிருப்பேன் சார், ஏதோ தப்பிச்சு வந்துட்டேன். அதாவது இதுக்கப்புறம் இருக்கா பேச? அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான் சார். இன்ட்ரோவர்ட்டா இருக்கிற இடத்துல இன்ட்ரோவர்ட்டா இருங்க, அவ்வளவுதான். இதான் வந்து இடத்துல எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருங்க. இருக்காட்டி செத்து போயிருவீங்க. இருங்கன்னு சொல்லக்கூடாது, இருக்க வேண்டிய இடத்த நீங்க தான் ஃபிகர் அவுட் பண்ணிக்கணும். அப்படி இருந்தாதான் உங்களால பொழைக்க முடியும். இல்லை என்றால் துண்டு போட்டுதான் உட்கார்ந்து இருக்கணும். ஆமா, உங்களுக்கே தெரியும்ல, வார்த்தைகளை ஒரு இடத்துல டெலிவரி பண்ற மாதிரிதான். இப்போ ஒரு வார்த்தையை ஒரு இடத்துல சொன்னா நல்லா கரெக்டா இருக்கும், அதே வார்த்தை இன்னொரு இடத்துல போய் சொன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்குமா? இருக்காது. அந்த மாதிரி எனக்கு வந்து ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூடா. அந்த புதுசுல ரொம்ப இதா பேசிட்டு இருந்த பைத்தியக்கார மாதிரி, இப்ப வந்து சீரியஸா எல்லாம் பேசுறியே. அதுதான் அது வின்னிங் சன் அப்படிங்க. யா the breaking bad-ல come on buddy, come on. அதுதான். சரி, அதுதான். இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். சப்போஸ் இதுல என்கடிட் வரலாம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு, அது வேற ஒண்ணு இருக்கு, நான் எடிட் பண்ணி போட முடிஞ்சுன்னா போடுறேன், இல்லைன்னா அதை தனியா வேணா வேற இதுல பாத்துக்கலாம். இந்த இதுல வந்து ஒரு பிரச்சனையும் இல்ல. துண்டு சிகரெட் இல்ல 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 போடலாம், என்கடிட் வரும். அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் எப்பா இந்த எபிசோடுக்கு வந்து சிறப்பித்த உங்களுக்கு கருத்து இருக்கா? ஆமா, இல்ல மறந்துட்டேன்டா. இல்ல ப்ரோ, இல்ல முடிச்சுக்கோங்க. நீங்க எதுவும் சொல்ல விரும்பலையா? இல்ல, நதிங். பாய் சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? பாய். அப்பா முடியலடா என்னால. இது என்ன சொல்றா, வந்ததுக்கு லீவாய் அவர்களுக்கு அவரோட பிஸி ஸ்கெட்யூல்ல அவர் வந்து ஸ்பாட்டிஃபை கிரியேட்டர் ஈவென்ட் எல்லாம் போயிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு ஆசிரமா விஜய் வரதராஜ் கூட எல்லாம் ஒரே போட்டோ எடுத்துக்கிட்டு அந்த இந்த ஜாதகத்துல இருக்க செத்து போய் பல நாச்சுங்கிற மாதிரி ஆசிரமா ஈவெண்ட்டுக்கே போல சார். போனாரு சார், ஆசிரமா போனது கக்காசிடா. கக்காசியா டோவிரமாவா? கக்காசி தாண்டா போனாரு. ஏன்டா அப்படி பண்ற? ஆமா, கக்காசி விஜய் வரதராஜ். ஆமா, விஜய் வரதராஜ் போனாங்க. மாடர்ன் அக்காட்சிக்கு பாட்காஸ்ட்ல இருந்து ரிக்கு போனாரு போல. ஆமா, மாடர்ன் கக்காசியும் போயிட்டு ஒரே ஃபிட்னஸ பத்தி ஒரே பேச்சுகள் போய்கிட்டு இருந்துச்சு. நீங்க அடுத்த ஸ்டேஜ் ஏற போறீங்க, நான் இப்ப அடுத்த ஸ்டேஜ் ஏற போறேன் அப்படின்ட்டு பல மேட்டர் பேசிட்டு இருந்தோம். நான் நின்னுட்டு இருந்தாங்க தான் வந்தேன். வைசா ஹோட்டல் எல்லாம் கொடுத்தாங்க, சூப்பரா இருந்தது ஹோட்டல்லாம். இவர் வந்து நான் வந்துட்டு இது இவர் மாதிரி நின்றுட்டு இருந்தேன். யார் மாதிரி? ஹோம்லேண்டர் மாதிரி நின்றுட்டு இருந்தேன். தூரத்துல இவர் பில்லி பிக்சர் மாதிரி நின்றுட்டு இருக்காரு. ஆமா, பாத்துக்கிறேன். என்னன்னு சொல்றான் பாருங்கிற மாதிரி.
அதாவது இன்னைக்கு அந்த எபிசோடு கேட்டுட்டு இருந்தா சீம்ஸ் ராஜா பாட்காஸ்ட்ல சொல்லியிருந்தாங்கடா. எனக்கே ஆசையா இருந்துச்சு, நம்மளெல்லாம் ஒரு ஈவெண்ட் கூப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம இப்படி லூஸ் தரமா இப்படி எபிசோடே போடலன்னா எவனும் கூப்பிடவே மாட்டான் அப்படிங்கறது அதுக்கப்புறம் தான் தோணுச்சு. முடிஞ்சதுன்னா இந்த எபிசோட ரேட் பண்ணி விடுங்க. எபிசோடுங்களேன் பாட்காஸ்ட் ரேட் பண்ணுங்க. டைம் ஏறிட்டு இருக்கா, அதனால எனக்கு பசிக்குது, அதனால என்ன சொல்றேன்னு எனக்கே தெரியல. அப்புறமா டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்கார்ட் லிங்க் இருக்கு. அப்புறமா வந்து இன்னொரு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அதாவது ஒன்ட்டே என்ன சொல்லல, பாட்காஸ்டுக்கு ஆள் தேடிட்டு இருக்கோம், எடிட் பண்றதுக்கும் பேசுறதுக்கும் தேடிக்கிட்டு இருக்கேன். அதாவது இங்க சில பேர் வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்காக ஆள் தேடிட்டு இருக்கேன். ஆள் தேடிக்க. உங்களுக்கு எதுவும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா துண்டுபிடி பாட்காஸ்ட் அக்கௌண்ட்டோ இல்ல சினி பிச் அக்கௌண்ட்டோ இல்ல மூவி ஆலோசகர் அக்கௌண்ட்டோ ஏதோ ஒரு இதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. நம்ம ஒரு நாள் டிஸ்கார்ட்ல இருக்காங்க, அப்பப்போ வந்து பேசிட்டு போயிடுறாங்க. கொஞ்சம் கான்ஸ்டன்ட்டா ஆள் வேணும். கான்ஸ்டன்ட்டா ஆள் வேணும் நமக்கு இருக்கிற மாதிரி. எப்ப கூப்பிட்டாலும் வரணும். இப்போ ஒரு நம்ம நானும் பள்ளி வாய் மட்டும் பேசுறோம்னா நாங்க 2 பேருமே எவ்வளவு நாள் தான் பேசுறது. இன்னொரு ஆள் இருந்தாலும் 3 பேர் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு இதுதான் தாட் தான். அப்புறம் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, நாங்க வந்து ஒரு கிரவுட் ஃபண்டிங்ல ஒரு படம் எடுக்கலாம்னு இருக்கோம். ஆளுக்கு ஒரு 2 ரூபா அப்படி போட்டு விட்டீங்கன்னா நாங்க வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நாங்க அதோட இது சொல்லுவோம். டீசர் வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும், அவ்வளவுதான். அதுதான் சொல்ல வரேன். ஆமா, டீசர் வரும். அப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஃபண்ட் மெலானோட வெப்சைட் இருக்கு, நீங்க போயிட்டு டொனேட் பண்ணலாம். துண்டுபிடி பாட்காஸ்ட் ஸ்கேம் பிரியாணி மேன் வீடியோ. அவனை ஞாபகப்படுத்த வர வந்து அவன் என்ன பண்றது, ஊரே செஞ்சுக்கிட்டு இருக்க, நம்ம பண்ண வேணாம். அதுதான். இது சாசா என்னமோ தேங்க்ஸ் சொல்லணும்ன்றாங்க, என்ன சொல்லிருங்க சாசா. சரி, தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு ஹாய் பாய் நான் சொல்லியிருக்கேன். இந்த ஒரு ஹாய் பாய் சொல்றதுக்கு எனக்கு கையெல்லாம் நடுங்குது. இது ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறதுக்கான ஒரு பெரிய சைன் தான். அதாவது இல்ல, இந்த எபிசோடு நான் கூப்பிட போனப்போ நான் இன்ட்ரோவர்ட் தானே எபிசோடு கூப்பிடுறீங்க, நான் இன்ட்ரோவர்ட் தான், நான் பேசவே மாட்டேன், நான் ஓரமா நிக்கிறேன், நான் வந்து இன்ட்ரோவர்ட்டா கேரக்டராவே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. எனக்கு இன்ட்ரோவர்ட்னு கடைசியில சொல்லிருங்கன்னு சொன்னாங்க. அதுதான் இதையும் சொல்லியிருந்தாங்க. நானும் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் பாட்காஸ்டுக்கும் இந்த பாட்காஸ்டுக்கும் எவ்வளவு சேஞ்ச். ஒரே கதை சொன்னது எங்க, இப்ப 3 கதையை ரொம்ப சொல்லிட்டேன். அது வரைக்கும் இல்ல, நானே அதை கட் பண்ணலாம்னு இருக்கிறேன். ஏன் சார் பாவம். இல்ல அப்பதான் சும்மா சொன்னேன். ஒரு இது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இது கட் பண்ணிடுவேன், எனக்கு தெரிஞ்சு அது ஆடியோ சரியில்லை. ஆடியோ சரியில்லைங்கிறேன், அது வந்து பிட்டா இருந்துச்சு, அதை மட்டும் கட் பண்ணி விட்டுருவோம். 2 செகண்ட் 3 இருக்கட்டும். சரி, அவ்வளவுதாங்க. டிஸ்கார்ட் சர்வர்ல பேசணும்னா என்ன டேக் பண்ணி விடுங்க. அப்புறம் என்னப்பா, போனியே ஆவாத அதை வச்சு ஓட்டியாச்சு எப்படியோ. அது எவ்வளவு நேரம்? 2 மணி நேரம். அந்த ஒருத்தன் கதிட்டு போவான்ல அப்படிங்கிற. ஓகே, பை நண்பர்களே. பாய்.